யோசிக்கிறதே இல்லை. யோசிக்கலைன்னு சொன்னா நாளைய வாழ்க்கைக்காக எதுக்காக இன்னைக்கு சம்பாதிக்கணும்? நாளைக்கு வாழ்க்கை தேவை, என்னுடைய தேவை, அன்றாட தேவைகள். நாளைக்கு நீங்க வாழ்வீங்களா வாழ மாட்டீங்களான்னு தெரியாது உங்களுக்கு. தேவையில்லை, என்னுடைய சந்ததி அனுபவிச்சு. இப்ப எப்படி ஆடு மாடு மிருகங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்குது, அன்னன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்குது. நீங்க இது மட்டும்தான் நாளைக்கு இன்னொரு 7 ஜென்மத்துக்கு வாழ போறதையும் சாகா வரம் பெற்றவங்கள் மாதிரி உங்களை வச்சுக்கிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? எதை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க? என்னுடைய சந்ததி கஷ்டப்படக்கூடாது. ஒரு ஜெனரேஷன் உங்க சந்ததியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சந்ததியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இயற்கை கொடுக்க இல்ல இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நீங்க நான் கடவுளை சாராத நம்பிக்கை கொண்ட ஒரு அமைப்புல இருந்து வந்ததாக நினைச்சுக்கிட்டு நான் சொல்றேன், நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அறிவு சார்ந்த ஒரு சமூகம் இருக்காங்க. இப்ப நான் கேட்கிறேன் நீங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஒரு அறிவு சார்ந்த சமூகம் இருக்கிறாங்க. அறிவுன்னா என்னம்மா? அதுனா கண்டுபிடிப்பாளர்கள். எதை கண்டுபிடிக்க? இல்லாததானே? இல்லாதது தானே? உங்களுக்கு தெரியாது தானே? கண்டுபிடிக்கிறதுனா எதை? உங்களுக்கு தெரியாது தானே? தெரிஞ்சதையா? இது ஆர்குமெண்டா போகல, நார்மலா தான் இருக்கு. நான் கோவப்பட்டேன்னா ஆர்குமெண்ட் அர்த்தம், கோவப்பட்டேன்னா சாதனை போயிட்டு அர்த்தம். உங்க சத்தத்தை உயர்த்தினா ஆர்குமெண்ட் அர்த்தம், சமாதானம் பேச வரைக்கும் ஆர்குமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். ஆர்குமெண்டா இருக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய கோபமோ சத்தங்களை உயர்றதோ ஆர்குமெண்ட்னு அர்த்தம். கோபம் இல்லாத வரைக்கும் கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும், நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். சொல்லுங்க. நீங்க தனி மனிதனாக மட்டும்தான் வாழ முடியுமா இறைவனுடைய துணையை கொண்டு? நாளைய வாழ்க்கையை பற்றி தெரியாத நிலையில, அல்லது நாளைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? காரணம், ஆடு மாடு மிருகங்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்குது, அன்னன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்குது. ஏன்னு சொன்னா மறுநாளுடைய வாழ்க்கையை பற்றி தெரியாது. ஒவ்வொரு நாளுக்கு உணவு கிடைச்சிட்டு இருக்குது. அதுக்கும் சரி, அந்த குழந்தைகளுக்கும் சரி, சந்ததிகளுக்கும் சரி வாழ்க்கை கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க மட்டும்தான் நாளைக்கு வாழ்க்கை கிடையாது, ஆனா நான் வாழ போறேன் நினைச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வெறும் பணம்னு ஒண்ணு சம்பாதிக்கிறத தவிர எதுவுமே கிடையாது. பணத்தை கொண்டு சுகம் வருது இல்லையா? பணம் தான் ஃபர்ஸ்ட் பேஸ் உங்களுக்கு. நான் சொல்றேன் உயிர் சுகம் கிடைக்குது, அதைத்தான், அதனாலதான் பணத்தை நோக்கி போக வேண்டியது இருக்கு. பணத்தை கொண்டு சுகம் கிடைக்கிறதுக்காக வேண்டி டாக்டர்கிட்ட போறீங்க. அங்க சுகம் கிடைக்குதா வேதனை கிடைக்குதா? உடனே பல பேருக்கு சுகம் கிடைக்குன்னு சொல்லாதீங்க. நான் வேதனை இருக்கிற மட்டும் பேசுறேன். இன்னமும் பல ஆண்டுகளாக பல காலங்களாக பிறந்த நாள்ல இருந்து வேதனையில வாழ்றவங்களை பற்றி மட்டும் நான் பேசுறேன். டாக்டர்கிட்ட போனா சுகம் கிடைக்குதா? பணத்தை கொடுத்தா டாக்டர் சுகம் இல்லையா? சுகத்தை போய் வாங்குறீங்க டாக்டர்கிட்ட. நீங்க சொன்னீங்களே சுகம் கிடைக்குன்னு சொன்னீங்களே, அந்த பணத்தை வச்சதுனால சுகத்தை ஏற்படுத்தி, அதனாலதான் நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு வேதனையை வாங்குறீங்க நான் சொன்னேன் தவிர சுகத்தை பத்தி நான் பேசல. இப்போ சுகம் கிடைக்காதுன்னு சொன்னீங்க, அப்ப திருப்பி அதனால தான் என்ன சரி? யாரையும் நம்பி வாழ முடியாது, நாம தனிச்சு வாழ்ந்தால் தவிர. இப்ப சரின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த சரி உங்களுடைய உள்ளத்திலிருந்து வந்த உண்மை தானே? அந்த உண்மைக்கு இவ்வளவு கேள்வி கேட்க வேண்டும். மறந்து போன விஷயங்கள் அவ்வளவு சத்தியம் உள்ள இருக்கு. ஆடு மாடு கம்பேரிசன் சொன்னீங்க இல்லையா? அதுக்கு எந்த சிந்தனை ஆற்றலோ இதுல கிடையாது. உங்களுக்கு சிந்தனை ஆற்றல் கொடுத்ததன் காரணமாக அது ஒரு சோதனையா, அல்லது அந்த சிந்தனையில நீங்க வேற எந்த உதவியும் தேவையில்லை நீங்க வாழ்ந்துடலாமா? சிந்தனை ஆற்றல் இருக்கிறதுனாலதான் மனிதன் தனித்துவமா தெரியும். சிந்தனை ஆற்றல் இருந்ததுனாலதான் உங்களுடைய படிப்பறிவை கொண்டு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு உதாரணம், அவ்வளவுக்கு முடிவு கட்டக்கூடிய உதாரணம் டாக்டர் சமுதாயம். எந்த கேள்வியா இருந்தாலும் சரி இங்க நின்று வேணும். உங்களுடைய படிப்பாற்றலுடைய ஒட்டுமொத்த ஆற்றல் என் உயிர் வாழணும். ஃபைனலா தான். நீங்க கார் வச்சுக்கீங்களா, பங்களா வச்சுக்கீங்களா, ஃப்ளைட்ல போறீங்களா, ராக்கெட்ல போறீங்களா, மார்ஸுக்கு போறீங்களா, பிரச்சனை கிடையாது. உயிர் வாழ்க்கை. அந்த உயிரை காப்பாற்றுறவங்க யாரு? இன்னைக்கு பணம் கொடுத்தா உயிர் கிடைக்கும்னு சொல்றது யாரு? உங்க டாக்டர் படிப்பு கொடுக்குமா? கொடுக்காதா? ரொம்ப யோசிக்கணும். ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆகி குத்தும் நம்ம போய் அதுக்கப்புறம் தான் புரியணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? அவர் யோசிக்கணும்னு சொன்னார். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? டாக்டர்கிட்ட போனா உயிர் கிடைக்குமா, சுகம் கிடைச்சிருமா? நீங்க கண்டிப்பா வேற தான் அதிகமாகும். நீங்க இப்போ நீங்க ஒருத்தர் மட்டும்தான் நான் அடிபட்டு அந்த நிலைக்கு வந்தா மட்டும்தான் புரிவேன் இருக்கும்போது அதுவும் நடக்கும். இது வேதம். நீங்க என்ன மனசை வச்சுக்கீங்க அது நடக்கும். இப்ப இவ்வளவு பேரும் சொல்றாங்க ஒருத்தர் பாக்கி இல்லாம இருக்க, 20 பேர்ல ஒருத்தர் பாக்கி இல்லாம சொல்றாங்க வேதனை தான் மிஞ்சும். உங்களுடைய மருத்துவ படிப்பு, ஆற்றல், அறிவு எல்லாத்தையும் கொண்டு உண்மையா இல்லையா? இவங்க அவ்வளவு பேரும் நான் ஒன்னும் அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி வரல. யாருமே கண்ணால பார்த்த சத்தியம் இருக்குது, உணரக்கூடிய சத்தியம் இருக்குது. அந்த உணர்வு கண்ணில் பார்க்கறதுக்கு முன்னாடியே தெரியும். படைச்ச ஒருவனை தவிர சுகம் கொடுக்கிறவன் கிடையாது. இப்போ உங்களுடைய படிப்பாற்றல், அறிவு, கல்வி அறிவு
கல்வி அறிவுக்கு நான் எடுத்துக்கிற ஒரே ஒரு உதாரணம் உயிர் காக்கக்கூடிய மருத்துவம். இதுக்கு மேல ஒரு கல்வி கிடையாது. அதுதான் மருத்துவர்கள் வந்து தெய்வத்துக்கு சமமானவங்க சொல்றீங்க. நம்ம தானே மருத்துவர்கள் தெய்வத்துக்கு சமமானவங்க. தெய்வம் படைக்கும், மனிதர்கள் படைக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா மனிதர்கள் சாகடிப்பாங்க. அறிவு இருக்குதான் நினைச்சுக்கிட்டு. அப்ப அறிவு இருக்குதுன்னு நினைக்கிற போதெல்லாம் நீங்க கஷ்டங்களை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்களா, ஒரு மாயையான ஒரு தைரியத்தில் இருக்கீங்களா, அல்லது சத்தியத்தை கொண்டு அமைதி அடிப்படையில் வாழ்றீங்களா? ஒரு உதாரணம் மருத்துவ உதாரணம் சொல்லிட்டேன், அதுக்கு மேல உதாரணம் கிடையாது. இப்ப சொல்லுங்க, எல்லாரும் அக்செப்ட் பண்றீங்களா? ஒரு படிப்பினுடைய ஒட்டுமொத்த அமைப்புக்கும் ஒரு சிறந்த உதாரணம் உயிர் காக்கக்கூடிய மருத்துவ கல்வி அறிவு. தெய்வத்துக்கு சமமான மனிதர்கள் நாங்க. தெய்வமே எங்களை தான் சூஸ் பண்ணிச்சு உங்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி. இதெல்லாம் இந்த அடிப்படையில். அதனால உங்களுடைய கல்வி அறிவுங்கிறதுனுடைய உச்சகட்ட அறிவான மருத்துவ அறிவை நான் உதாரணத்துக்கு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் சின்ன சின்ன சிறு அறிவெல்லாம் கொண்டு வராதீங்க. இப்ப சொல்லுங்க, இந்த மருத்துவ அறிவு உயிரை காக்குமா அல்லது படைச்சவன் மட்டும்தான் உயிரை காப்பாற்ற முடியுமா? அவங்க படைச்சவனை தான் கை காட்டுவாங்க. நீங்க எப்படி? நான் உங்களை கேட்கறேன், நீங்க மற்ற மனிதர்கள் சார்பாக யார் வந்து இறைவன் இல்லைன்னு சொல்றீங்களோ அவன் சார்பாக நீங்க பேசுறீங்க. அப்ப நான் சொன்னா போதும், அவங்க அவ்வளவு பேரும் சேர்ந்துடும். சொல்லுவாங்கன்னு சொல்லாதீங்க. சொல்லுங்க, மருத்துவர்கள் உயிரை காப்பாற்றுவாங்களா அல்லது படைச்ச அந்த உங்களுக்கு அறியாத ஒரு சக்தி இருக்கு, அது மட்டும்தான் உயிரை காப்பாற்றுமா? அந்த சக்தியை நான் எப்படி உணர முடியும்? அதுதான் முதல்ல எதுன்னு சரின்னு சொன்னாலும் அப்படி எப்படி உணர முடியும்? அடுத்தது இருக்குதான்னு கேட்கலாம். உங்களை படைச்ச சக்திக்கு மேலாக ஒரு சக்தி இருக்குதா? அதான் இயற்கையின் சக்தின்னு சொல்றேன். இயற்கை தான் அடிஞ்ச போயிருமே. அந்த இயற்கையை படைச்சது யார்? அந்த இயற்கையை படைச்சது யார்? இயற்கையை படைச்சது நீங்க கடவுள் சார்ந்த ஆளுகளா இருக்கனால உங்கள்கிட்ட கேட்கிறேன், கடவுள்னு சொல்லிடுறீங்க. தானே உருவாச்சான்னு கேட்கிறேன். தானே உருவாயிருக்கு. தானே உருவாகுதுன்னு சொன்னா அந்த தானே உருவாகக்கூடிய சக்தி நம்புறீங்களா இல்லையா? உங்களை பாதுகாக்கக்கூடிய சக்தி நம்புறீங்களா இல்லையா? தானே கரெக்டான வார்த்தை தான். அந்த தானேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? படைக்கும் ஆற்றல் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். ஆமா தானே? இதுதான் வேதம் வேணுங்கிறது. இந்த கேள்வி ஞானங்களை தோன்றதுக்காக வேதம் வேணும். இப்போ உங்கள்கிட்ட ஆமான்னு சொல்றது உள்ளுக்குலேருந்து வர்றதானே? உங்களுடைய இருதயத்திலேருந்து உள்ளத்துலேருந்து வர்றதானே? தானே படைக்கும் சக்தி ஒன்று இருக்குது. அந்த தானே படைக்கும் சக்தியை நீங்க அறியணுமா அறியக்கூடாது? ஆனது இவ்வளவு கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா ஒரு வழி இல்லாம அது தானே உருவான்னு சொல்ல போறீங்களா? அப்படியான அந்த சக்தியை நம்ம கிடைக்கிறது கிடையாது. அது என்னன்னு பார்க்கறது கிடையாது. எனக்கு ஏற்புடைய விஷயங்களை தான் நான் ஒத்துக்கொள்ள முடியும் இல்லையா? அப்போ அது தானேங்கிற முதல்ல இருக்கட்டுமே, முதல்ல வேணுமா? முதல்ல பேசிக் பிரின்சிபல், அந்த தானேங்கிற சக்தியை அறியணுமா அறிய வேண்டாமா? சக்தி அறியணும். அறியணும்னு சொல்றது இப்போ நினைவூட்டப்பட்ட ஒரு உபதேசம் தானே. இது வரைக்கும் தானேன்னு சொன்னா என்னமோ ஒரு மாயையான்னு நினைச்சிருக்கோம். ஆனால் சத்தியமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த தானே உருவாகக்கூடிய சக்தி கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். படைக்கப்பட்டதும் தானே உருவாகக்கூடிய சக்தி தான். எல்லா சக்திகளும் வெவ்வேறு வருஷமாக படைக்கப்பட்டது தானே 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 படைச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? இதை டிசைன் பண்ணது யார்? எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் சேர்ந்து வாழ்ந்துட்டு. அதுல வந்து ஒருத்தர் வந்து ஒரே ஒரு சமுதாயம் வந்து நாம இந்த உலகத்துல படைக்கப்பட்டோம், நாம முக்கியம், மற்ற இனங்களை காட்டணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. சரியா? மற்ற இனங்களை காட்டணும், உயிரினங்களை காட்டணும். நாம வாழ்றது முக்கியம் நமக்கு இருக்குது இந்த மனித சமுதாயத்துக்கு. ஆமா இல்லையா? இது தானே அமைஞ்சது தானே? இது தானே அமைஞ்சது தானே? நான் இப்ப கேட்கிறேன், எதுக்காக மற்ற மிருகங்கள் உங்களோடு சேர்ந்து வாழக்கூடாது? நீங்க வாழும் பொழுது உங்களுக்கு இடம் வேணும்னு சொல்லும் போது காடுகளை அடிக்கிறீங்க. இதெல்லாம் காடா இருந்த இடம் தான் ஒரு காலத்துல. உங்களுக்கு இடம் தேவைப்படும் போது காடுகளை அடைக்கிறீங்க. ஏன் காடுகளில் வாழக்கூடாதுன்னு சொன்னா, மிருகங்களோடு நான் வாழ முடியாது, காடுகள் இருந்தா எனக்கு பாதுகாப்பு இல்லை. எதுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை? உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, மனசு அமைதிக்கு பாதுகாப்பு இல்லை, உடம்புடைய வேதனைகள் எனக்கு என்ன கதி நேருமோ அந்த பயத்தோடவே வாழ வேண்டியிருக்கும். பயம் இல்லாம வாழ்றதுக்கும் அமைதியாக வாழ்றதுக்கும் எனக்கு தேவையானது நிலப்பரப்பை தவிர காடுகள் கிடையாது. அந்த காடுகளுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, என் உயிருக்கு பாதகமான பல சூழ்நிலைகள் அங்க உண்டு, பல கொடிய மிருகங்களும் உண்டு, விஷ ஜந்துக்களும் உண்டு, எனக்கு அங்க பாதுகாப்பு இல்லை.
இப்ப மண்ணின் மைந்தர்கள் வந்து இறுதியாக படைக்கப்பட்ட மனிதர்களா அல்லது உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிருகங்களா? உண்மையில பேசணும், உங்களோட அறிவை கொண்டு பேசணும். அப்ப அவங்களுக்காக இந்த உலகமா உங்களுக்காகவா? அப்ப முதலாவது படைக்கப்பட்ட அவங்க வந்து என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா நீங்க வாழணுங்களே அந்த எண்ணம் தானே அமைஞ்சது தானே. இப்ப மனிதன் வந்து அந்த சர்வைவல்ல என்ன பண்றான், இப்ப அமெரிக்காவையோ ஒரு ஆஸ்திரேலியாவோ வந்து பலம் கொண்ட ஒரு சமூகம் தான் போய் ஜெயிக்குது. அங்க இருக்கிற நான் அதை கேட்கவே இல்லை, சத்தியத்தை மட்டும் கேட்கிறேன். எவன் ஜெயிக்கிறான், எவன் ரவுடித்தனம் பண்றான், எவன் பிச்சுவா கத்தி வச்சுட்டு மிரட்டுறான், சமாதானம் இருக்கிறோம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா இதை ஏற்றுக்க முடியுதா அவங்களால? எவன் கத்தி வச்சிருக்கானோ ரவுடி பயலோ அவன் வாழ்றான், மற்ற பேர்லாம் சாகணுங்கிறத மனசு ஏற்றுக்கிறதா? அப்போ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ன்னு சொல்லிட்டு எவனும் வளர்னாங்கிறதுக்காக வேண்டி நம்மளும் வளரலாமா? சொந்த அறிவு என்னாச்சு? தானே உருவாகக்கூடிய அந்த நல்லறிவுக்கு என்னாச்சு? சொந்த அறிவு வேலை செய்யறதுக்காக வேதம் தேவை. இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த சொந்த புத்தி கூடாதுன்னு தெரியுது. சொந்த புத்தி கூடாது, இருக்கக்கூடிய ஞானங்களை பாதுகாத்துக்க வேண்டியது அவசியம். எவ்வளவு தூரத்துக்கு புத்தின்னு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு ஞானங்கள் கெட்டதுன்னு அர்த்தம். இப்ப இவ்வளவு விஷயம் தூண்டக்கூடியது வேத வசனங்கள். இப்ப வேதம் வேணுமா நம்ம? வேதம் அங்க தானே உருவாகுதா இல்லையா? அப்ப சிந்தனையில உங்களுடைய சத்தியமும், அந்த சத்தியத்துல உங்களுக்கு ஆறுதலும், அந்த ஆறுதல்ல உங்களுடைய வாழ்க்கையும் நிம்மதியும் இருக்குதா? உலகத்துடைய அமைப்புகள் இருக்குதா? இப்ப யார் வாழ பிறந்தவங்க? மனுஷங்களா? இப்ப தானே இருக்கக்கூடிய அந்த சக்தியை நீங்க நம்பணும். உலகம் அவ்வளவு படைப்புகள்லையும் மனிதன் வாழ்றது முக்கியமா அல்லது உங்களுக்கு கீழான மிருகங்கள் வாழ்றது முக்கியமா? மண்ணின் மைந்தர்கள் அவங்க தான். எது முக்கியம்? மனிதர்கள் சிறந்த சமுதாயமாக படைக்கப்பட்டிருக்காங்க வந்து இறைவனுடைய வாக்கு. எடுங்க அந்த அத்தியாயத்தை. மனிதர்கள் சிறந்த சமுதாயமாக படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அத்தியாயம் 3 110. அத்தியாயம் 3 110. மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இது வேதவாக்கு. மனிதர்கள் சிறந்த சமுதாயம், அதுல சிறந்த சமுதாயமாக நீங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் தானாகவே. மனிதர்கள்ல அறிவை கொண்டு பேசுறவங்க இருக்காங்க, மனிதர்கள்ல ஞானங்களை கொண்டு சிந்திச்சு உணர்றவங்க இருக்காங்க. இதுல யாரு தானே உருவாகக்கூடிய அந்த சக்தியின் மீது இருக்காங்க, யாரு தானே உருவாகிற சக்தியை தவிர்த்து தாங்களே அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய பெருமை கொண்டிருக்கிறவங்க யார்? சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் சொல்லக்கூடியவங்க வந்து தங்களை தாங்களே மிகச்சவங்களாக நினைச்சுக்கிறவங்க. ஆனா இறைவன் அமைச்சிருக்கிறதோ சிறந்த சமுதாயமா. மற்ற எந்த சமுதாயத்தை பற்றி பேசுறான்னா ஒரு புலி சமுதாயமோ, சிறுத்தை சமுதாயமோ, சிங்கம் சமுதாயமோ, வேற எந்த சமுதாயத்தை பத்தியும் பேசுறானா? சர்வ வல்லமை பெற்ற come here, otherwise I will forget you. சர்வ வல்லமை பெற்ற அந்த கடவுள் வந்து இந்த வரம்பு இருக்கக்கூடிய மனிதர்களையும் விட்டு வைக்கிறாரு. அவரோட அழிச்சொலிக்க வேணுமே, அவங்கள பாதுகாக்கணும். சமாதான தர்மங்களை பாதுகாக்கணும் இல்லையா? அவங்க தான் இறந்து போறாங்க. சமாதான தர்மங்களும் இறந்து போறாங்க. யாரு சமாதானத்தை கோர்றாங்க அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துதான் நீங்க வந்து தானே உருவாகக்கூடிய சக்தியை நம்பணும் தவிர தங்களால் உருவாக்கிட்ட ஒரு சக்தியை நம்பக்கூடாது. தங்களால் உருவாக்கிட்ட சக்தி மருத்துவ சக்தி, அது ஒண்ணு மட்டும்தான் நான் குறிவைப்பேன்னு சொல்லிட்டேன்.
காரணம் எல்லா அறிவை காட்டிலும் மிகச்சது மருத்துவ அறிவு, உயிரை காப்பாற்றுற அறிவு. கல்வின்னு சொன்னாலே அந்த மருத்துவத்துக்கு தான் நான் வர எதுக்கும் போக மாட்டேன், மற்றதெல்லாம் கீழான அறிவு. சரிதானே சார்? உயிரை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். படைக்கிறதுக்கு டாக்டர்கள் வந்து படைக்கணும், பிரசவம் பண்ணணும், அதுக்கப்புறம் டாக்டர் குழந்தையை காப்பாற்றணும். தாய்ப்பால்களும் முக்கியம் இல்லை. இன்குபேட்டரில் கண்ணாடி பெட்டிகளை வச்சுட்டு அந்த குழந்தையை நான் காப்பாற்றுவேன், மதர் ஸ்பெஷல் கொடுத்து. இதுதானே உங்களுடைய அறிவு. அறிவுக்கு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸாம்பிள், வேற எந்த எக்ஸாம்பிள் பேசக்கூடாது. உயிர் முக்கியம், அதுக்கப்புறமா உங்களுடைய சந்தோஷம், வாழ்க்கை, சுகபங்கள். சொல்லுங்க. தாங்களாக உருவாக்கிக்கிட்ட, நாங்க வாழும் உருவாக்கிட்ட அந்த மனிதர்களுடைய மத்தியில நீங்க இறைவனார்ல கொண்டு வாழ்றீங்க. இப்போ இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை, இன்னைக்கு 22, 25 வருஷமாக எந்த மருத்துவம் மருந்தும் இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தானே பாதுகாக்கக்கூடிய அந்த சக்தியை நம்பிக்கை கொண்டது காரணமா தங்களால் உருவாக்கிட்ட சக்தியை கொண்டு நம்புறோம். அவ்வளவு பேரும் ஹாஸ்பிட்டல்ல கலந்து அல்லாடுறதும் மன்றாடுறதும் அவங்க தெய்வத்திட்ட. எந்த தெய்வத்திட்ட? கடவுள். யாரு? டாக்டர்கள். அந்த தெய்வத்தை மன்றாடுறதும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யாரு இப்போ? பேஷண்டா டாக்டரா? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஹூ? டாக்டர் ஆர் பேஷண்ட்? ஏன் இவ்வளவு நேரம் அது சொல்லுங்க? அது எப்படி மடக்கி கேள்வி கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதுக்காக வந்திருக்கிறோம். இதுதானே தர்க்கங்கிறது. உள்ளுக்குள்ள தர்க்கம் போயிட்டு இருக்குது, வெளியில தர்க்கம் பேச்சு கேட்கும் போது ஆமா பின்னால பிளாஷ் ஆகும் உங்களுக்கு. அப்ப பேச வேண்டியது இல்லை, நான் தப்பு சொல்றது தப்பு, இதான் ரைட்னு சொல்ல வேண்டியதானே. இன்னைக்கு மருத்துவத்தால மட்டும்தான் உலகம் சாகுதுங்கிறதுக்கான அடையாளம். உங்களுக்கு நாளைக்கு இந்தந்த நோய்கள்லாம் பரம்பரை நோய்களா வரும்னு சொன்னதுக்கு அப்புறமா மனசு இருக்கக்கூடிய அந்த தானே படைக்கக்கூடிய சக்தி அழிஞ்சு போச்சா இல்லையா தங்களால் படைக்கப்பட்ட சக்தியை நம்புனதன் காரணமாக? கேட்கிற கேள்வி புரியல? 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 தானே உருவாகக்கூடிய சக்தி, உங்களுக்கு படைக்கிற சக்தி, உங்களை வாழ்விக்கிற சக்தி, உங்களுக்காக விதிக்கப்பட்ட காலமும் அதுல இருக்குது. அது வரைக்கும் சுகமாக வாழணும். இது தானே நான் நம்புறது. அது தானே எனக்கு அறிவிக்கக்கூடியதை நான் நம்புறேன். இதுதான் எனக்கு வேணுங்கிறது விருப்பம். தங்களால் உருவாக்கப்பட்ட சக்தி மருத்துவ சக்தி. இதை நம்பினா அழிவா வாழ்க்கையா? மனித அறிவுங்கிறது வாழ்க்கையா இருக்க முடியாது. இந்த வாழ்க்கை உங்களை அழிக்குமா அழிக்காதா? தங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி, கல்வி, அறிவு, மருத்துவ அறிவு, இது உங்களை வாழ்விக்குமா சாகடிக்குமா? அல்லது வாழ்க்கை பூரா வாழ்ற காலத்திலையும் வேதனைக்குள்ளாக்கி இருக்குமா? ஒரு பிபி பேஷண்ட் சுகமாயிட்டாங்களா? ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் சுகமாயிட்டாங்களா? ஆனா என்ன சொல்லுவாங்க? இது அப்படித்தான் இருக்கும். இது ஒரு அறிவா? எதுக்காக நீங்க போனீங்க? தானே உருவாகிற சக்தி சொன்னது நீங்க இந்த சுகத்தை, இந்த இந்த கஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டு சுகமாக வாழணும்னு தானே இருக்கக்கூடிய சக்தி பேசுச்சு. எல்லாம் தானே உருவாது, தானே உருவாது, தானே சொன்னீங்களே, அந்த தானேக்கு அர்த்தம் சொல்றேன். அது உங்களை படைச்சது, அது உங்கள்கிட்ட பேசுது. நீங்க சுகமா வாழணும். You must live a happy life, a comfortable life, all the time you are living. This is the self-developing energy within you. But artificially I have created a knowledge which says, I will cure you, I will save you. That is your medical knowledge. So, there is a power within you that brings you up, that makes you live, that makes you die comfortably. And self-acquired against this naturally brewing energy, creative energy, against this self-developed energy, that is the knowledge that you have developed. That is the medical knowledge. I take only the medical knowledge as an example. It is because that is a life-saving knowledge. First, life is important. After that, your comfort and luxuries. When the life is at stake, what is the point in having all the luxuries around me? So I take the medical knowledge as a supreme knowledge of every human being on earth. From the time immemorial to the death of the world, I take example of the medical knowledge. This is the self-acquired knowledge to self-inflict us with disasters.
You have a BP, will you be cured? You have a diabetes, will you be cured? And you have a cancer, will your generations be cured? But I am foretelling, even your generations will suffer. I cannot cure you, I cannot save you, even the generations after you cannot be saved. Suppose your mother has a breast cancer. You have a child, female child. This child, if it is to be cured, saved from developing a cancer, cut the breast of the child, the female child, at the age of 5 and before the age of 10, so she will survive. This is your medical knowledge. Do you want a female child to develop without her breast and cut it off and then have to think that she will not suffer from the cancer? Is it not a draconian and dastardly subject? இது தங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி, நாலேஜ். மதவாதிகளா இருந்தாலும் சரி, டோன்ட் கோ டு மதவாதிகள். ஐ எம் கமிங் டு, நீங்க கடவுளை நம்பக்கூடிய எல்லாருமே ஒரு இதை வச்சு பயங்காட்டத்தானே சரி. நீங்க கடவுளை நம்புறீங்களா இல்லையா அப்புறம் இல்ல, இப்ப வந்து கடவுள் தானேங்கிறது நான் கடவுளுக்கு வரல. இல்ல சாபம் கொடுக்குற மாதிரி பேசுறீங்க, சாபம் கொடுக்குற மாதிரி பேசணும்னா சாபம் கொடுத்தது சொல்லி காட்டுறேன்னா, நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வரும்னு சொல்றது கேள்விப்பட்டது இல்ல, டாக்டர் சொல்றது கேள்விப்பட்டது இல்ல. நான் கேக்குறது இப்போ நான் கேக்குறது அடிப்படை கேள்வி வந்து இது மற்றதுக்கு எப்படி மாறுபட்டதா இருக்கு, இது உண்மையானதான். அதுக்காகத்தானே இப்போ நீங்க தானேங்கிற அளவுக்கு வந்திருக்கீங்க. இப்போ தானே உருவாகிற சக்தி தான் இம்பார்ட்டன் வந்திருக்கீங்களா இல்லையா? இப்ப ஏன் திருப்பி மதவாதிகளுக்கு போறீங்க? நான் மதத்துக்கே வரலையே. மெடிக்கல் அண்ட் தானே, தானே உருவாக்கப்பட்ட சக்தி, தங்களால் உருவாக்கப்பட்ட சக்தி, ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? தானே உருவாகிறது படைக்கிற சக்தி, தங்களால் உருவாக்கப்பட்டது பல விஷயங்கள். படைக்கிற சக்தியை தவிர படைக்கிற சக்தியை தவிர படைக்கிற சக்தி இருக்கிறதே உயர்வான சக்தி. இதை விட புது சக்தி, அழகான சக்தி சொல்லுங்க பார்ப்போம். புது சக்தின்னு சொன்னீங்களா இல்லையா? படைக்கிற சக்திக்கு நிகராக ஒரு சக்தி இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க புது சக்தின்னு சொன்னீங்க. அப்போ இதெல்லாம் மிஞ்சின ஒரு சக்தியை நீங்க பத்தி பேசுறீங்க, அது மெடிக்கல் சக்தின்னு சொன்னீங்க இல்லையா? நான் கடவுள்கிட்ட வரவே இல்லை ஒன்றும். நான் கடவுள் பக்கம் ஒன்றும் வரவே இல்லை. நீங்க டாக்டர் போனீங்கன்னா எனக்கு சர்க்கரை வியாதி இருந்துச்சா, உங்க அப்பாவுக்கு சர்க்கரை வியாதி இருந்துச்சா, என்ன கேள்வி கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகுது? அப்பாவுக்கு இருந்தா இப்ப நான் படைக்கிற சக்தியை பத்தி பேசுறேன்னா, நாங்கள் படைப்பாளர்கள்னு சொல்றாங்களே அந்த சக்தியை பத்தி பேசுறேன்னா, தானே உருவாக்கக்கூடிய சக்தியை பத்தி பேசுறேன்னா தங்களால் உருவாக்கப்பட்ட சக்தியை கொண்டு பேசுறேன். I am asking him whether I am speaking about the life force that develops by itself, by whom I am not coming. The life force by itself, it develops. This is the common notion of everyone, the viewpoint of everyone. And the acquired, self-acquired, out of arrogance and ignorance, I am having certain knowledge. I can beat even the self-developing, self-creative energy. I can beat it up. Only between the two I am standing. I am not coming to the religion, I am not coming to the God. So don't talk about the religion now. Don't bring in God now. They are out of our purview now at this point. இப்போ நாம வந்து ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கிட்டு தத்துவங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். தத்துப்பித்து தான் தத்துவங்கள், மற்றபடி அதில் எந்த விதமான சத்தியமும் கிடையாது. தானே உருவாகிற சக்தி, தங்களால் உருவாக்கி கொள்ளப்பட்ட சக்தி, இந்த ரெண்டுல எது சிறந்தது, எது தேவை? சிறந்தது விடுங்க, எது தேவை எது தேவையில்லை? புதுசா நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க எந்த விதமா புதுசா மாற ஆரம்பிக்கிறீங்க? இப்போ விரும்புறீங்க சொல்லுங்க. இப்ப கண்ணு மூக்கு வாயெல்லாம் இருக்கிறது இருக்குது, புதுசா எப்படி அமைக்க போறீங்க? புதிய சக்தின்னு சொன்னீங்களா இல்லையா? இது வரைக்கும் இல்லாதது தானே உருவாகிற சக்தியை காட்டும் ஒரு புதிய சக்திக்காக வேண்டி எங்களுடைய மனம் வந்து விரும்புது. அந்த புதிய சக்தி தான் நான் சொல்லக்கூடிய மெடிக்கல் சப்ஜெக்ட். இப்ப இதெல்லாம் பழைய சக்தினா விட்டுருங்க, எந்த சப்ஜெக்டும் கூடாது, அவ்வளவு மரமண்டைங்கன்னு சொல்லிடலாம். உடல் உறுப்புகளுடைய இயக்கம் பாதிப்பா வச்சு நம்ம
புதுசுன்னு சொல்றேன். இந்த உடல் இயக்கம்னா பழசுல உறுப்புகள், இருதயம், உங்களுடைய சிறுநீரகங்கள், உங்களுடைய கல்லீரல், ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் நியூ, நாட் நியூ திங்ஸ், த ஒரிஜினல் திங்ஸ். இப்போ வந்து நீங்க வந்து இருதயத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது, கிட்னில ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஐ எம் கோயிங் டு செட் இட் ரைட். அது பழசு. நீங்க புதுசா கொண்டு வாங்க, ஒரு உறுப்பை கொண்டு வாங்க. அது பார்த்துட்டீங்க, தூக்கி போட்டு வேலை வைக்கணும் தானே. புதுசு. நீங்க ரிப்பேரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. வெட்டி எடுத்து தூக்கி போடுறதா புதுசு? நீங்க எந்த அறிவை பத்தி பேசுறீங்க? நான் சொல்ற அறிவு புரியுதுதான் உங்களுக்கு? என்ன அறிவு பத்தி நீங்க பேசுறீங்க? கடவுள் பக்கம் வரக்கூடாது. இப்போ நம்மளுக்கு கடவுள் கிடையாது. நான் பேசுறது தானே உருவாகிற சக்தி. Don't talk about the religion, don't talk about the God. Useless people, useless fellows, we don't want that. God is a useless fellow, we don't want him. Religions are the useless material things, I don't want it. நம்மலாம் கடவுளை நம்பாதவங்க இல்லையா? நம்ம சொந்த அறிவுன்னு ஒன்று இருக்குது. சொல்லுங்க, இப்போ புது அறிவு எனக்கு வேணும். இந்த பழைய உள்ளுறுப்புகளை தூக்கி போட்டுட்டு இதுக்கு பதிலாக என்னைக்குமே கேட்டு போகாது, என்னைக்குமே வாழக்கூடிய ஒரு புது அறிவு கொண்டு வாங்க பார்ப்போம். இது என் அறிவு இருக்குது, என் உறுப்புக்கெல்லாம் அழிஞ்சு போகும். இது என்னது எனக்கு அழியாத ஒரு படைப்பாக நான் மாற்றமா இல்லையா? அந்த படைப்புக்கான அறிவு சொல்லுங்க பார்ப்போம். அப்படி ஒரு எத்தனையோ லாஜி ஜுவாலஜி, பாட்டனி, இந்த அணி அந்த அணின்னு இருக்கா இல்லையா? இதெல்லாம் தவிர்த்து என்னென்னைக்கும் வாழக்கூடிய ஒரு படிப்பு நீங்க விரும்புனீங்களா அது வரைக்கும்? அப்படி ஒன்று இருக்கா? புது அறிவு. இந்த கைகாலெல்லாம் வேண்டாம். என்ன 5 வேலை இருக்குது, 50 கை தான் நல்லா இருக்கும். கடவுளுக்கு 10 தலை வச்சிருக்கிறோம், 10 கை வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி நமக்கு 1000 தலை 1000 கை வேணும் அப்படின்னு விரும்பணும். அந்த 1000 கையும் சேர்த்தா ஒன்று இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும். என் புது அறிவுக்கு நான் சொல்றேன், ஹவ் ஐ கேன் திங்க் அபவுட், இமேஜின் ஹவ் ஐ வாண்ட் டு பி a new creation other than the old creations. I am fed up with the old creations. எதுக்கெடுத்தாலும் எந்த முறை வந்தாலும் எந்த படைப்பு தான் கண்ணு மூக்கு வாய் தேவை கிடையாது. இப்போ ஒரு புது படைப்பா வேணும். இதானே உங்க அறிவு? சொல்லுங்க, என்ன அறிவு வச்சிருக்கீங்க? இந்த அறிவுக்கு உங்க வயசு என்ன? 50 வயசு? அப்போதான் 50 வயசுல நீங்க புதுசா கண்டுபிடிச்சு அரக்கனே தாண்டியாச்சு. இனிமே உங்களுக்கு சக்தி கிடையாது. என்ன அறிவு நீங்க வந்து இது வரைக்கும் நீங்க வந்து வேணும்னு விரும்பி முயற்சி பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க? புதுசு. பழசு பேசக்கூடாது. கண்ணு காது மூக்கு வாய் இருதயம் சிறுநீரகத்தை பற்றி பேசக்கூடாது. சொல்லுங்க, மருத்துவ அறிவு புது அறிவா அல்லது ரிப்பேர் பண்ற காயலங்கள் அறிவா? நான் தப்பா பேசுறேன்ல, அதுக்குள்ள வார்த்தை சொன்னா உங்களுக்கு புரியும். நம்ம அந்த ஏரியாவில் இருக்கனால சொல்லுங்க. அவங்க ரிப்பேர் பண்றது சொல்றாங்க. காயலங்கள் அறிவு தானே. இது புது அறிவுன்னா உங்களுக்கு இப்போ சொல்றோம். தானே உருவாகக்கூடிய இந்த அறிவு அழகானதை நியாயத்தை பேசும். நான் இந்த அமைப்பெல்லாம் விட்டுட்டு புது அமைப்பா போறேன்னு சொல்லிட்டு அந்த அறிவு பேசாது. சொந்தமா இருக்கிற அறிவு பேசாது. ஒரு வாதத்துக்காக நீங்க பேசுனீங்க, அது இன்னும் டேமேஜிங்கா இருக்கும் நமக்கு. மற்றது இருக்கிற நியாயத்தை பற்றி பேசினாலே பரவாயில்ல, கொஞ்சம் தான் இது பண்ணதான் செய்யறேன், அது பண்ணதான் செய்யணும்னு சொல்லலாம். நீங்க புது அறிவுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அது தானே உருவாகக்கூடிய அறிவு கிடையாது, அது சொந்த அறிவும் கிடையாது. உங்களுடைய கற்பனையில எந்த அளவுக்கு நீங்க ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக ஒரு வார்த்தை பேசுறீங்கிறது தெரிஞ்சு. பேசுறது முக்கியம் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய சத்தியம், அதனுடைய பேஸ் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, இப்போ புது அறிவு வேணுமா அல்லது தானே உருவாகக்கூடிய அந்த சக்தியுடைய துணை மட்டும்தான் வேணும்? எனக்கு எந்த அறிவும் கிடையாது, ரிப்பேர் பண்ற அறிவை தவிர. அந்த ரிப்பேர்ல வந்து ஃபைனலா வந்து தூக்கி ஸ்கிராப்ல போட வேண்டியதுதான். இந்த அறிவு அவங்களுக்கு இருக்குது. இப்போ உண்மை தானே? உண்மையா தானே? இப்போ வந்து தானே உருவாகிற அறிவு வேணுமா? அந்த அறிவு சொல்ல நீ செத்தே போவ ஒரு நாளைக்கு, கண்டிப்பா நீ வாழ முடியாதுங்கிறது உண்மையா? அல்லது நான் சாக மாட்டேன்னு சொல்றது ஒரு புது அறிவு, அது வேணுமா? அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? எந்த டைரக்ஷன் எடுக்க முடியுமா உங்களுக்கு? அது இதெல்லாம் அடையக்கூடியதுன்னு தெரியும். ஐ எம் க்ரோயிங், நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன். ஐ எம் க்ரோயிங், ஈவன் த creases are happening all over my face and I am losing my energy. I know I am going towards my death. நம்ம தோற்றம் மறைவுங்கிறது காலங்காலமா நடந்துகிட்டே இருக்கிறதுனால தானே இப்பவும் சரி நடந்துட்டு விட்டுருங்க. புது அறிவை கொண்டு நான் சாக மாட்டேன்னு சொல்லுங்க. பழைய அறிவு செத்து போறதெல்லாம் எல்லாம் படைக்கப்பட செத்து போகுது. நான் ஒரு மனுஷன், புது அறிவு. இந்த ஆர்குமெண்ட் இது போதுமா, அதை ஃபர்தரா போகலாமா?
மெடிக்கல் ரீதியா ஓகே, ஆனா கடவுள் சம்பந்தமா வரணும். மெடிக்கல் ரீதியா ஓகேன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய அறிவு ஒட்டு மொத்தத்துக்கும் 0. அதை மூட்டை கட்டி நான் குப்பையில போடுறேன். When you denounce the medical subject today, it is an indication that I am understanding 100%. I am sure that all human knowledge can go to dustbin. Leader medical knowledge, all the other knowledge should go to dustbin. Unless you live, there's no other thing that you are going to enjoy in this world. Shall we bundle up all the human knowledge, throw into the dustbin, and now come to the point about who then next? ரெடி ஆயிட்டோமா? திருப்பி வந்து அறிவை பற்றி பேசக்கூடாது, எல்லாத்தையும் முடிச்சிடணும் இந்த செஷனோட. புது அறிவு உங்களுக்கு வேணும், பழைய அறிவு வேணாம். So my mind is working, right? What have you achieved? Until this day, in any matter that is not self-developed, what you are going to develop apart from that? புது அறிவுன்னு நீங்க விரும்புனீங்க, அது என்னுடைய சொந்த அறிவு, அதை நான் விற்ற முடியாது, இதெல்லாம் நீங்க சொன்னீங்க. அந்த புது அறிவுன்ட்டுன்னா பழைய அறிவு எதுவுமே கலக்கக்கூடாது. ஒரு புது அறிவுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா த டாக்டர்ஸ் நாலேஜ். டாக்டர்ஸ் நாலேஜ் நீங்க செத்து போறதா இருந்தால் நாங்கள் உயிர் பழைக்க வைப்போம், என்னன்னைக்கும் நாங்கள் உங்களை வாட வைப்போம். இதுதான் புது அறிவு. இதுக்கப்பால் ஒரு அறிவு நான் பார்க்கல. அதாவது ஒரு தேர்தல், இந்த தேர்தலில் 100% அட்டர் ஃபெயிலியரா யாராவது ஒருத்தர் வாட வைக்கப்பட்டிருக்காங்களா? சித்தர்களாவது சொல்றாங்க நாங்கள் இன்னும் 1000 வருஷம் ஆச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், 3000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதையாவது சொல்றாங்க. இந்த மெடிக்கல் நாலேஜ் அப்படி ஒரு கற்பனையா சொல்ல முடியுமா? வாட வைப்பேன்டா சொல்ல முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் சித்தர்கள் சொல்றாங்க இல்லையா, இன்னும் வாழ்ந்து 10,000 வருஷம் ஆச்சு வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்காவது ஒரு கதைக்காகவோ ஒரு கற்பனைக்காக இருக்குது அது. அப்படி ஒரு வார்த்தை எங்களால் பேச முடியுமா? அதையாவது. ஸோ புது அறிவுங்கிறது பாழா போன அறிவா போச்சு இல்லையா? புது அறிவை முயற்சிக்கிறது நீ நாசமா போறவன்னு தெரியுதா இல்லையா? என்ன பாக்கி இருக்குது உங்களுக்கு அதை விட புது அறிவுக்கு நான் போறேன்னு சொல்றதுக்கு? ஒன்றும் பதில் இல்லைல்ல. இனிமே உலகத்துடைய அறிவை பத்தி உலகத்துடைய மக்களை பத்தி பேச மாட்டீங்க தானே? சொந்தத்துக்கு உறவமா இப்போ தனி மனிதனாக. அந்த அடிப்படை அறிவு பிரச்சனை கிடையாது. அடிப்படை அறிவு என்ன? தானே உருவாகிற அறிவு, அடிப்படையான பிரச்சனை தானே அறிவு பிரச்சனை கிடையாது. இது வேதங்கிறதுக்கும் நான் வேதத்துக்குன்னு வரவே இல்லை. நம்ம எங்க நம்ம ஆரம்பிச்சோம், முதல்ல கடுசடைங்கெல்லாம் நீங்கட்டும், அதுக்கப்புறம்ல புதுசுன்னா என்னன்னு தெரியணும். சொல்லுங்க. இப்போ அறிவுங்களை பத்தி இனிமே பேசுவீங்களா? பேசுனா மிச்சத்தை கொண்டு வாங்க, பேசிடுவோம். வேண்டாம். அறிவுங்கிறது அந்த ரீயை எடுத்துட்டு ரீ போடணும். கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை டிஸ்ட்ரக்ஷன், கிரியேஷன் இல்லை டெத். சரியா? ஸோ மனுஷங்க இப்போ நம்மளை விட்டு விளக்கப்பட்டவங்க. அதாவது மனிதர்களுடைய அறிவு, புது அறிவு, நான் எல்லாத்தையும் மிகச்சிடுவேன்னு சொல்ற அறிவு, இட் மஸ்ட் பி ரிமூவ்ட் டோட்டலி. I can surpass the nature's splendor. I can surpass the creative life force, and I can be a new creator other than the old creator. Old creator, new creator. I will be the new creator. Is it the way we are looking towards our future? Those who say there is no such thing as God. We are all beautiful people, atheists. We will not believe in any religion. So that means I will not be belonging to any particular group. எப்போ நான் மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான் சொல்றனோ, அப்போ எந்த ஒரு தனிப்பட்ட கூட்டத்தையும் நான் சார்ந்தவன் இல்லை, தனி மனிதன். So basing my fact upon the truth that I am an individual, I want to survive. Survive up to when? Up to the time fixed for me. Until I reach my death, I will survive from suffering, from falling into
any disease, any affliction. I have to survive. நான் வாழ விரும்புகிறேன் என்னுடைய காலம் முடியும் வரையில். இதுக்கு அப்பால ஒரு புது விருப்பம் இல்லை. கண்டிப்பா நீங்க சாவணும். இது சாபமா அல்லது இயற்கையுடைய நியதியா? உங்க சந்ததிகள்லாம் உங்களுடைய நோயில கஷ்டப்படும். இது சாபமா அல்லது இயற்கை நியதிக்கு விரோதமா? நீங்க நல்லதை கெட்டதுன்னு சொல்றீங்க, கெட்டது நல்லதுன்னு சொல்றீங்க. இது காரணம் என்ன தெரியுமா? 7:146 7:146. அவர்கள் எல்லா அத்தாட்சிகளையும் கண்ட போதிலும் ஆமா படிங்க. எந்த நியாயமும் இன்றி அவர்கள் பூமியில் பெருமையோடு நடக்கிறார்கள். சொல்லுங்க, படிங்க. அதுதான் நியாயமும் இன்றி பூமியில் பெருமை எடுத்து நடப்பவர்களை என் கட்டளையை விட்டு திருப்பி வைத்து விடுவேன். என்ன அர்த்தம் சொல்லுங்க? போதும், அவ்வளவுதான். So you will be totally made to go a 180 degrees turnaround. You will have no 360 degrees turnaround to again come back to life. You cannot look forward, look backward 180 degrees. Your face will be turned backwards. So look into your past alone. You cannot look into your future. இதுக்கு காரணம் எந்த நியாயமும் இல்லாம ஆர்குமெண்ட் பண்றாங்க. நீங்க ஆர்குமெண்ட் பண்ணல, நம்ம ஆர்குமெண்ட் உள்ள போவே இல்லை. அது நீங்க மற்ற பேர் சார்பா நீங்க பேசுனீங்க, அவங்க உசுப்பேத்தி விட்டு நீங்க வந்திருக்கீங்க. பரவாயில்ல, இது அவங்களுக்கு போட்டு நமக்கு வேண்டாம். நம்ம அனுப்பிவிட்டால் தானே. எந்த நியாயமா இருக்குதா இது வரைக்கும் பேசினதில்ல. ஃபைனலா தெரியுது, ஆமான்னு ஒத்துக்கிட்டோம். இது இவ்வளவு நாள் பேசினது, இவ்வளவு நாள் நம்ம மனசுல வச்சிருந்தது அவ்வளவு அநியாயமான போக்கு தானே. எவ்வளவு தயங்குறீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் 180 டிகிரிஸ்லேருந்து திரும்பணும்னு அர்த்தம். திரும்ப பழமைக்கு வரலன்னு அர்த்தம். 90 டிகிரிஸ் நிற்காதீங்க, அதுவும் வேஸ்ட். எக்ஸப்ட் 0 டிகிரிஸ் வந்துட்டு. Unless your knowledge comes to 0 degrees, you will have your deviation of 10 degrees, 20 degrees, 180 degrees. And if it turns 360 degrees, your life is over. Just like I am twisting your head and throwing away, you are dead already. If it turns around to 360 degrees, now it is only turn backwards 180 degrees. சொல்லுங்க, இப்ப நம்ம பின்னோக்கி பார்க்க போறோமா, முன்னோக்கி வாட போறோமா? அப்ப 0 வரணுமா இல்லையா? பெருமை இருக்குள்ள எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு, எல்லாம் தெரியும் சொன்னா 360 degrees தானே. You are dead. தலையை திருப்பி போட்டா என்ன ஆகும்? இப்ப நம்ம 0வா அல்லது ஏதாவது இருக்குன்னு அர்த்தமா? 0ங்கிறது டோட்டலா வித் ரெஃபரன்ஸ் டு தி வேர்ல்ட்லி நாலேஜ். I force myself to become a 0. Without that, I am 0. இனிமே உலகத்தில் பேச்சு பேச அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க பேச மாட்டேன் தானே. இல்ல, இந்த தெளிவு இறைவன் மட்டும்தான் சரண்டர். பின்னாடி நான் இன்னும் இறைவனுக்கு வரவே இல்லை. எதுக்காக நீங்க அங்கேயே நிக்கிறீங்க? உங்களுக்கு நமக்கு தான் இறைவனு தெரியாது, வேண்டாமே. பின்னோக்கி போயிடுறாங்க இல்லையா, அதுக்காக நமக்கு தான் இறைவனே வேண்டாமே. 0க்குள்ள வர்றோம் பண்ணும். இப்போ நான் சொல்றது இது வரைக்கும் இவ்வளவு நாள் நான் சொன்னது விஷயத்தை ஏன் இவ்வளவு நாள் சிந்திக்க மாட்டீங்க? சத்தியம் உண்மைங்கிறது அதுதான் வாழ்க்கை முறையே இருக்கு. அதாவது நம்ம சிந்தனைங்கிறது யோசனைகள்ல பின்னோக்கி போனமே தவிர 0ல இருந்து முன்னோக்கி வரல. காலகட்ட வாழ்க்கை சிந்திச்சு பின்னாடி அது உண்மைங்கிற உணர்ந்து பின்னாடி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு விஷயம். நான் கேட்கறது சொல்லிட்டாங்க. உங்களுடைய சிந்தனை கொண்டு இந்த 50 வருஷமா 48 வருஷமா உங்களுடைய சிந்தனையை கொண்டு ஏன் யூஸ் பண்ணி இந்த விஷயத்த புரிஞ்சுக்கல? இந்த சிந்தனை கொண்டு ஒரு நல்ல மனிதனா வாழ முடியுது. இதை கொண்டு ஏன் புரிஞ்சுக்க? அந்த கூட்டமால இருந்திருக்கு. நீங்க அவங்களுடைய மனிதர்களுடைய வழிமுறைகளின் காரணமாகத்தான் நான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க. நீங்க
மனிதர்களுடைய வழிமுறைகளையும் அவங்களுடைய அறிவாற்றலையும் கொண்டுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கடவுள்லாம் கிடையாது, அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு, நானும் இப்ப நம்பல, அதை விட்டுருங்க. இப்போ உள்ள டிஸ்கஷன் இந்த லெவலுக்கு நான் அதை பத்தி பேச விரும்பல, அது வேண்டாம், தேவை. இது வரைக்கும் ஏன் உங்களுடைய சிந்தனையை உபயோகப்படுத்தி நீங்க இப்போ மனுஷனுடைய அறிவு 0ன்னு சொன்னீங்களே, இந்த லெவலுக்கு ஏன் 50 வயசு வரைக்கும் வரல? உங்க சிந்தனை என்ன? அவ்வளவு தூரத்துக்கா ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு? அல்லது சிந்தனை நினைச்சுக்கிட்டு நீங்க வரல எரிச்சிட்டு இருந்தீங்களா? மற்றவங்களை விட்டு மாறுபட்டவா இருக்கும், மாறுபட்ட நீங்க இல்லையே, இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறமா நீங்க மாறுபட்டவங்க சொன்னா கல்வி அறிவு எல்லாம் போயிடுச்சு, பொது அறிவு கொண்டு ஒரு விஷயமா பேசிருக்கணும், நீங்க பேசலையே. நம்ம மனிதர்களை சார்ந்து வாழ்ற அறிவு தேவையில்லை, மனிதர்களை அரவணைக்கக்கூடிய அறிவு வேணுங்கிற அளவு தானே. மனிதர்களை அரவணைக்க போய் அறிவு வந்து இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனா மனுஷங்களுடைய அறிவு 0 லெவலை விட்டுட்டு அந்த நிதர்சனமான ஒரு மனநிலையை விட்டுட்டு இந்த பக்கம் கூப்பாடுக்கும் இந்த பக்கம் கூக்குறதுக்கும் நம்ம செவிசாச்சுக்கிட்டு கடைசியில அரட்டல் எல்லாம் இழந்துட்டு போனாலும் பின்னோக்கி பார்க்கக்கூடிய இந்த அறிவு எதுவும் கிடையாது. வேற எந்த அறிவும் கிடையாது உங்களுக்கு. நிதர்சனமான அழகான சுயமான மனநிலையோட ஆறுதலோட ஆற்றலோட இனி இந்த அமைதியை பெறக்கூடிய ஆற்றலுக்கு நிகரான ஆற்றல் கிடையாது. ஸ்டீவ் ஜாப்ல அப்படி அவர் தான் படிச்சேன். நான் நிறைய பணம் சம்பாதிக்க பண்ணேன் தொழில. ஆனா இப்போ என்னோட வேதனை அவ்வளவு தாங்க முடியாதா இருக்கு. என்னோட பணத்தை கொண்டு இந்த வேதனை என்னால் போய்விட முடியல. இந்த மருந்து கம்பெனி ஃபேக்டரியெல்லாம் எனக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தது. அது உற்பத்தியாகிற பொருள் எனக்கு எதுக்கும் சுகத்தை கொடுக்க முடியல. நான் வந்து உண்மையிலேயே வாழணும்னு விரும்புகிறேன். நான் வாழ்ந்திருக்கணும். ஆனால் என்னுடைய இது எல்லாமே பணத்தை நோக்கியே தான் இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு சுகம் வேணும். நான் சம்பாதித்த பணத்தை கொண்டு எனக்கு சுகத்தை அடைய முடியல. யார் சொல்கிறா? உலகத்திலேயே அந்த தொழில அதிகமாக சம்பாதிக்க. நேற்று தான் படித்தேன். இது வாழ்க்கை வாழணும்னு சொல்றேன். இது வாழ்க்கை வாழணும், அந்த வாழ்க்கையை வாழணும்னு. ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னதாக இவ்வளவு சம்பாதிச்சு எனக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது, ஒரு சுகம் கிடையாது, வெறும் திமிரும் அகம்பாவும் தான் இருந்துச்சு தவிர பணம்னு ஒரு பெருமை நான் சம்பாதிக்கணுமே தவிர வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னதாக நியூஸ் வந்து அதை படிச்சுட்டு டாக்டர் சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் கண்ணு முன்னாடி இது நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் வேணும். சொந்த அறிவுக்கு என்ன அங்க முட்டுக்கட்ட ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. கவுண்டர் ரோட்ல அப்போலோ சர்ஜரி வச்சு ஸ்டோரேஜ் டாக்டர் எனக்கு டெல்லியில் ஆக்சிடென்ட் ஆச்சு, கால் ஃப்ராக்சர் ஆச்சு, ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சு தையெல்லாம் பிரிச்சாச்சு. ஆனால் தையை பிரிச்சு 6 மாதம் ஆச்சு. நான் இப்போ பெட்டில் இருக்கிறேன். என்னால் காலை தலையில் ஊன முடியல, நடக்க முடியல, வலி எடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த 6 மாசமா டாக்டர் எனக்கு மருந்து எழுதிக்கிட்டே கொடுத்துட்டே இருக்காரு. என்ன டாக்டர் மருந்து கொடுத்துட்டே இருக்கு, என்னால் நிற்கவும் நடக்க முடியல. ஆப்ரேஷன் முடிஞ்சது, தையிலும் பிரிச்சாச்சு, ஆனால் வலி போகவே மாட்டேங்குது. நைட் அண்ட் டே போக மாட்டேங்குது டாக்டர். டாக்டர் நடக்கவே அனுபவிக்கிறேன் டாக்டர், நீங்க வந்து பாருங்க டாக்டர். சார் இப்போ நேராக போய் பார்க்க வரும் சார், நேராக போய் பார்க்க ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இறைவனை பற்றியே பேசிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, என்ன சார் இறைவனுங்கிறீங்க, நான் கடவுளை நம்ப மாட்டேன் சாமி பண்ண. அவர் சொல்றாரு, இந்த பாருங்க சார் வந்து ஷெல்ஃபை பாருங்க, இதெல்லாம் சாமியா, இதை நான் கும்பிடணுமா, என்னென்ன சாமி உருவங்கள் பொம்மைகளாக அழைக்கப்பட்டிருக்கு, இதை போய் சாமிங்கிறா சார். நான் சொன்னேன், பாத்தீங்களா கரெக்டான சொல்றேன், இதை சாமி இல்லை, ஆனா இதை சாமியும் நம்புறாங்க. இப்போ ஒரு விஷயம் வரும், இப்ப நம்ம சாமியை பத்தி பேசக்கூடாது, கடவுளை பத்தி பேசக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம வரல. இது டிஸ்கஷன். இது அந்த சமயத்துல வந்து எந்த விதமான ரிலிஜனை பத்தியோ கடவுளை பத்தியோ பேசுறதுக்கு இங்க அனுமதி கிடையாது. இதுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் தேவையில்லை. நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க. நீங்க இப்போ உங்களுக்கு சுகம் வேணும், நம்ம அறிவு 0ன்னு அக்செப்ட் பண்ணியாச்சு, எல்லாருமே நீக்கியாச்சு. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் நமக்கு தேவையில்லை. புரியுதா? வந்ததுக்கு அப்புறமா திருப்பி நம்ம பழைய மாதிரி சின்ன சின்ன சில்லற எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வேண்டியதெல்லாம் வந்து இறைவனுடைய அருள் வேணுமா வேணாமாங்கிறத நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நம்ம இறைவனும் நம்ம பேசல, அருளை பத்தியும் பேசல, இப்போ 0 அருளுக்கு வந்துருக்கோம். புரியுதா? இப்போ நமக்கு வேண்டியதெல்லாம் இறைவனுடைய அருள் வேணும் அப்படிங்கிற டாபிக் நான் வரப்போறேன். புது உயர்வு, மனுஷத்தன்மைக்குரிய ஒரு உயர்வுக்காக நான் வரப்போறேன். அநியாயமா பூமியில பெருமடிச்சு பேசாதீங்க. கண்ணு முன்னால அவ்வளவு ஒரு சுற்றுலா தெரிஞ்சு போயிடும். பார்வைகள் கூட இல்லை, காதுகள் செவிடு இல்லை, விலகி கொள்ளக்கூடிய இருதயங்களுக்கு கூட. இப்ப டாக்டர் எவ்வளவுதான் சொன்னாலும் சரி,
அந்த விளையங்களோட இருதயம் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா எவ்வளவு எடுத்துக்காட்டுகளும் எவ்வளவு பார்வையும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு உயிரோட்டத்தையும் தராது. அந்த மாதிரி ஒரு ஃபுல் பிளாங்கா எதையுமே பிளாங்க் இல்ல, பிளாங்க் இல்ல, அந்த மனநிலைக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? பிளாங்க் கொண்ட போதுதானே அந்த மனசுக்கு தெரியுது. நான் சொல்றேன் பிளாங்க் இல்ல. ஏன் இவர் பார்த்ததுல நீங்க பார்த்ததுல முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தது இல்ல, வெளியில பார்த்தே கிடையாதா? பார்த்ததுக்கெல்லாம் ஏதாவது இன்னொருத்தவங்க அனுபவம் போது அது நமக்கு பலம் கிடைக்கும். அப்ப சொந்த புத்தி எவ்வளவு தூரத்துக்கு வந்து வேலை செய்யாம இருக்கு உள்ளுக்குள்ள போனாலும் இவ்வளவு சொல்லி கொடுத்து தூண்டி விட்டு குத்தி விட்டு இதுக்கப்புறம் ஆமான்னு சொல்றதுக்கு இப்படியா இவ்வளவு தூரத்துக்கு நாசமா போய் கிடக்குது ஒருத்தர் மனசு. கண்ணால பாக்குறத அப்படியே மனசுல லைவா உள்ள போகுது. இது தூண்டாம உன்னத்தது சொன்னாங்க அதனால தூண்டப்பட்டதுன்னு சொன்னா இதுல என்ன நியாயம் இருக்கு? நம்ம வந்து பொதுவா நம்பன்னு இல்லை, நான் கேட்கிறேன், எல்லாரையும் கேட்கிறேன். அப்ப நம்பன்னு சொல்லும்போது நான் மட்டும் சொல்ல முடியும். நான் வந்து சொல்லிக்கிறேன், என் சைட்ல இருந்து பேசுறேன். நான் வந்து இப்ப அந்த மாதிரி உதாரணங்கள் சில மனிதர்களுக்கு, அதாவது சொல்லுவாங்க கற்பூர புத்தி டூப்ளிகேட், அந்த மாதிரி இதெல்லாம் என்ன கற்பூர புத்தி என்ன தெரியுமா? இருக்கிற புத்தி சாம்பலா போயிடும் பத்திக்கிட்டு. அந்த உதாரணமா நல்ல உதாரணமா இருக்கா? அந்த உதாரணமா நல்ல உதாரணமா இருக்குதா? கற்பூரமல பக்குன்னு பத்திக்கிட்டு செத்து போயிட்டான்னு சாம்பலா சீக்கிரம் செத்து போன அர்த்தம். எது ரைட்டு? கற்பூர பத்தியில நாசமா போவீங்களா வாழ்வீங்களா? கெட்டதெல்லாம் சீக்கிரம் பிடிக்குமா நல்லது சீக்கிரம் பிடிக்குமா? அப்ப கற்பூரங்கிறது கெட்டது எடுத்துக்கணும் நல்லது எடுத்துக்கணுமா? தீ நல்லதா கெட்டதா? தீ வந்து பல சம்பந்தப்பட்ட விஷயம். தீ கண்ட்ரோல்ல இருந்தா பத்திக்கிட்டா கஷ்டம் தான். இதுவும் சொல்லியா கொடுக்கணும். அப்புறம் எதுக்கு கற்பூர பத்தின்னு சொன்னீங்க? கற்பூர பத்தி நாசமாக்கணும். பஞ்சையும் நெருப்புலையும் வச்சா என்ன சொல்லுவாங்க? அது கற்பூரத்தோட பஞ்சு ரொம்ப விசேஷமானது. கற்பூரத்தோட பஞ்சு ரொம்ப முக்கியமானது. சரி, அதனால ஒரே ஒரு உதாரணம் இருக்காதீங்க, 1000 தான் இருக்குது. காத்தே பத்திக்கிட்டு தெரியும் சூடாச்சுன்னு சொன்னா. ஆமா, அது எவ்வளவு பெரிய அடிவது. அப்ப கற்பூரத்தோட சேர்ந்து காத்து பத்தி தெரியட்டுமா? அந்த மாதிரி காத்து வேணுமா? இப்ப கற்பூரம் நமக்கு ஆகுமா? அவ்வளவு நாசமா போன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுடைய என்ன நான் ஜீரோன்னு சொன்னது வந்து தானே உருவாகக்கூடிய சக்தி உங்களை வாட வைக்கும், தங்களால் உருவாக்கப்பட்ட சக்தியை வாட வைக்காது, அடிக்குங்கிறது. இந்த தங்களால் உருவாக்கப்பட்ட அடிக்கிற சக்தியை நீக்கியாச்சு. இப்ப வாழ்ற சக்திக்கு பேஸ் லைன் வந்திருக்கிறேன், இது ஜீரோன்னு சொல்றேன். இப்ப நீங்க வாழ்ற சக்திக்கு கண்டிப்பா அடி எடுத்து வைக்க முடியும். ஜீரோவுக்கு வராத வரைக்கும் அடி எடுத்து வைக்க முடியாது. பெருமையை விடுங்க, அகம்பாவத்தை விடுங்க, எனக்கு தெரியுங்கிற அந்த எண்ணத்தை விட்டுருங்க. நெருக்கடியும் சோதனையும் வரும்பொழுது ஒரு கடவுள் சைட்ல இருந்து ஒரு சிக்னலோ பாதுகாப்போ கிடைக்கலாம் போது மனிதன் நிராசையாகிறதும் பயப்படுறதும் இயற்கை தானே. அது நான் அந்த பக்கமே நான் வரலையே. இது வரைக்கும் தங்களால் உருவாக்கப்பட்ட சக்தியும் தானே உருவாக்கக்கூடிய சக்தியும், தானே படைக்கக்கூடிய சக்தியும் தங்களால் உருவாக்கப்பட்ட சக்தியும், இந்த ரெண்டு கதைகள் தான். நீங்க ஒன்றும் கடவுள்னே நிக்கிறீங்க. நீங்க நம்ம கடவுள் தேவையில்லை நமக்கு, நம்ம அந்த லெவலில் நம்ம இருக்கணும். அப்போ அவனை விடுங்க, தேவையில்லை. நீங்க என்ன சொல்றீங்க? கடவுள் அறியறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு எனக்கு தெரியணும், என் திமிர் என்னன்னு எனக்கு தெரியணும், என் கேடு என்னன்னு தெரியணும், நான் கற்பூரமா இருக்கக்கூடாதுன்னு தெரியணும், நான் பத்திக்கிட்டு எரியக்கூடாதுன்னு தெரியணும், அடங்கி வாழணும். சரியா? கற்பூரம் தண்ணிக்குள்ள கிடக்கணும், வெளியே வரக்கூடாது. சொல்லுங்க. உங்களுடைய பெருமை விடுங்க. எனக்கு தெரியும், நான் தன்னால உருவாகக்கூடிய சக்தியை விட நான் மிகச்சிருவேன், புது சக்தியை மிகச்சிருவேங்கிறதுக்கு you want to go? If you want to go, you can go, no problem. Because yeah, what you assessed about this session is good yesterday. That's right. Because you're also sleeping, I have to wake you up and then tell. தானே உருவாகக்கூடிய சக்தியை விட ஒரு புது அறிவை நான் டெவலப் பண்ண போறேங்கிற இந்த திமிரு கூடாது. அதுக்கு நிகரான ஒரு சக்தி கிடையாது. சரியா? இவ்வளோ தெளிவா விளக்கமா பேசுனீங்க. இதுக்கு மட்டும் லேசா தலையாட்டிங்களா? ஆமான்னு சொன்னேன் வாயத்தை வந்து. பெருமை கொண்டு நான் பயமா பேசுனேன், இப்ப அடங்கிட்டேன், பேச வரலன்னு சொன்னீங்களா? வேற பக்கம் பின்பக்கமா திரும்பி அல்லது மேல போயிடுறோம், தலை மேல வச்சு.
இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு பணிவு, அடக்கம் எல்லாமே வந்துருச்சு. பெருமை கிடையாது, அரகன்ஸ் போச்சு, இக்னோரன்ஸ் போச்சு. இப்போ நான் வந்து ஐ எம் பியூர். இப்போதான் எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிய ஆரம்பிக்கிறது. சிந்தனையுடைய முடிவுக்கு வந்திருக்கிறேன். சிந்தனையுடைய முடிவுக்கு வந்திருக்கிறேன். சிந்தனையுடைய முடிவாக என்னுடைய தானே உருவாகக்கூடிய வாழ்க்கையினுடைய சக்தி அறியத்துக்கு வந்திருக்கிறேன். இப்ப தானே உருவாகக்கூடிய படைக்கக்கூடிய சக்தி, படைப்பாற்றல் சொல்லலாமா? அந்த படைப்பாற்றல் இறைவன், படைப்பாளன். இப்ப நம்ம நாத்திகத்திலேருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி பார்க்க முடியுதா? இப்போ ஆதிக்கம் கிடையாது, ஆத்திகமும் கிடையாது, ஆக்கப்பூர்வமான எண்ணத்தின் அடிப்படையில் வந்திருக்கேன். எந்தெந்த வார்த்தையெல்லாம் புரியாதோ அந்த வார்த்தையை பேசக்கூடாது. ஆத்திகம்னா புரியுமா? எனக்கு தெரியாது. நீங்க அர்த்தம் கொடுத்து அதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரத்தை சுற்றி வளைக்கிறீங்க? படைக்கூடிய சக்தி சொன்னா புரியும். ஆன்மீகம்னா புரியுமா? அப்போ அடுத்த கூட்டம் சண்டைக்கு வந்துடும். பெண்மீகத்தை எல்லாமே ஆன்மீகம் சொன்னீங்க. நம்மெல்லாம் ஒன்று தானே. ஆன்மீகம் தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா? உயிர் வாழ்க்கை, உடல் வாழ்க்கையா? நமக்கு உயிர் இருந்தால் தான் உடல். எது முக்கியம்? உயிரை பற்றி எனக்கா தெரியுமா? தெரியாது. உயிர் வாழ்க்கை முக்கியம். இந்த உயிர் வாழ்க்கைக்கு ஆதாயம் அமைகிறது உங்களுடைய நல்ல எண்ணமும் நல்ல நம்பிக்கையும், ஆறுதல் மிக்க அந்த வாக்குகளின் மீது நம்பிக்கை. இது முக்கியமா? அல்லது அதை பற்றி கவலைப்படாம உடல்ல காரு, வீடு, வாசல், பங்களா இதெல்லாம் முக்கியமா? உடல் வாழ்க்கை. உருவ வழிபாடு முக்கியமா? அகத்தின் வழிபடுதல் முக்கியமா? அகத்தின் வழிபடுதல் முக்கியம், உருவ வழிபாடுகள் முக்கியம் இல்லை. இப்ப நம்ம டிவைட் ஆகிறோம். உருவ வழிபாட்டுக்கும் அகத்தின் வழிபாட்டுக்கும். உருவ வழிபாடுக்கும் வழிபாடுகள் கார், வீடு, வாசல், பங்களா அவ்வளவு உருவங்கள் தான், உடல் சார்ந்த வாழ்க்கை. அதை நீக்கிட்டு நாம அகத்தின் வழிபடுதல் இதுக்கு நம்ம வர்றோம். எண்ணம் இல்லாம ஒரு தோற்றம் உண்டா நமக்கு? நீங்க வீட்டுல நீங்க வந்திருக்கீங்க, அந்த எண்ணம் உங்களை வராம, உங்களை உந்தி தராம உங்க பாடி இங்க வந்திருக்குமா? அப்ப இந்த பாடி முக்கியமா, எண்ணம் முக்கியமா? அந்த எண்ணத்தில் உள்ள உறுதி முக்கியமா, இந்த பாடி முக்கியமா? அந்த உறுதி, எண்ணத்தினுடைய உறுதி உங்களுடைய படைக்கும் சக்தி, இயக்கும் சக்தி, இயங்க வைக்கக்கூடிய சக்தி. So the power of mind is important to give you a fresh energy and a new lease of life. Without your mind working, your bodily system is dead. Yes, without your mind prompting you, you will be a dead mass. உங்களுடைய மனசுல அந்த எண்ணம் உங்களுக்கு வராம நீங்க பிடிச்சி வச்ச பிள்ளையார் தான். அசையக்கூட முடியாது. அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு பசி வருது, நீங்க உருவாக்குறீங்களா தானே உருவாகுதா கேட்கறாங்க. அந்த எண்ணம் தானே உருவாகுது. சொல்லுவாங்கல்ல, பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்து சொல்லுவாங்க. இவங்க பிள்ளையார் திட்டாங்களா உங்களை திட்டாங்களா தெரியாது. அல்லது ரெண்டு ஒண்ணுன்னு சொல்றாங்களான்னு தெரியாது. மனசுன்னு ஒண்ணு இல்லாம நீங்க ஒரு ஜடம் தான், சரிதானே? இப்ப இந்த மனசுக்கு வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குதா? அந்த வாழ்க்கைக்கும் மனசுக்கும் இடையில உயிர் முக்கியமா இருக்கா? அந்த உயிருக்கு ஊற்றம் அளிக்கிறதும் உயிருக்கு ஊக்கம் அளிக்கிறதும் அந்த மனசுல இருக்கக்கூடிய சுகம் வேணுங்கிற அந்த ஒரு உணர்வு தான். Between your mind and your life, life is not the bodily life, but the life is the source by which I am living, the life force. Between your mind and your bodily activities, whether the physiological internal organs activities or your external features, external movements, that gives you the sign that he is still alive or not. Between the two, between your mind thought and
your life force that affects your movements. That's not important. This moment is dead without that life force active. Without the mind prompting you, there is no life force coming into activity. So you want to believe in the framework of your body, or you want to believe in the force that affects the movements of the body. So if that life force has to be properly conducted, it is based on the mind, what I want. I want to come here, the life force now changes in such a manner that it diverts, guides your destination. That is this place. உங்களுடைய எண்ணம் நீங்க அதை விரும்பும் பொழுது அது உங்களுடைய உயிரோட்டத்தை எப்படி மாற்றி அமைக்குதுன்னு சொன்னா இங்கே வரணும்னு தோணும் போது அதனுடைய வழிகாட்டுதல் இங்க வந்து முடியுது. So the destination is fixed in your mind. When you are ill, the destination comes, get well. கஷ்டத்துல நீங்க ஆயிட்ட போது உங்களுடைய மைண்ட் சொல்றது சுகமாகுங்க, சுகமாகுங்கள். வேற ஏதாவது இருக்கா? கஷ்டங்கிறத பார்க்கக்கூடியதா, உணரக்கூடியதா? Ill feeling, I am going to see it or I am going to feel it. Feel. பார்க்குற பேச்சு கிடையாது. உருவம் அடிபட்டு போச்சு. அங்க கஷ்டமா இருந்தாலும் சரி, சுகமா இருந்தாலும் சரி, உருவம் அடிபட்டு போச்சு. உருவ வழிபாடு பண்ணாதீங்க. நான் கிட்னியை பார்க்க போறேன், நான் ஹார்ட்டை பார்க்க போறேன், இந்த எக்ஸ்ரேயும் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை வச்சுக்கிட்டு அந்த படத்தை பார்க்குறேன் இல்லையா, இந்த படமா பேசுதுன்ட்டு நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கேன்னு படம் பார்த்து கதை சொல்லுதானே. நீங்க எக்ஸ்ரே பார்க்குறீங்களே, எம்ஆர்ஐ ஸ்கேன் படம் பார்த்து கதை சொல்லுதானே, சின்ன பிள்ளைங்க எடுத்தானே, இதை போய் நம்புறீங்க. ஃபைனலா அது ஒண்ணுக்கும் உதவாம போகும்னு சொல்லிட்டு டாக்டர் உங்க கையில கொடுத்துட்டா நீங்க எடுத்துருப்பாங்க, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு. இந்த ரிப்போர்ட் யாருக்கு வேணும்? டாக்டருக்கு அவங்களுக்கா? தெரியுமே. நீங்க வாங்கிட்டு வரீங்களே, அந்த அளவுக்கு போச்சு அடிபட மாட்டோம். எனக்கே உதவாத நீ வச்சுக்க, என் சொன்ன கதையும் எடுத்துட்டு போயிட்டு பரப்பிக்கிட்டு ஊருக்குள்ள பரப்பிட்டு நீ செத்து போவேன். உங்களுக்கு இப்ப புரியுதா சொல்றது? நாம ஜீரோக்கு வர்றதுங்க வந்து I am becoming a zero with reference to the knowledge that the people instilled in me. I am removing it. I am free of dirt and I am free of all the dusty things, the garbage. So I am coming to zero level. Yeah. Last week we had a discussion, Dr. Kanagasan. This was injured. I fell down, this finger. So I never consulted anybody, because my mind says it will be okay. Then during the exchange of thought, he said, how is it? This is tendon injury, he told me. You should have discussed. You could have taken some guidance. By just ignoring, you cannot accept it. I said to him that my mind was only relying on God, that it will. My mind wants to be okay, so I have not considered. My mind says the injured finger will be okay, no need to consult any human knowledge. So it became better. Then no, it didn't become better, because he touched and there was a pain. And he said, see, you should not be like that. When there is a doubt, you must always consult people who are experts. Doctor could have guided you. Or doctor also, I said, doctor only taught that you should know that it is becoming okay on its own. He said, why, if there is any doubt, doctor also discusses with me which are the ways. If we are so the crux nature of the instance you are bringing here is an injured finger. Doctor said consult the doctor. Without somebody's guidance, it may turn out to be worse. So go and seek some help for guidance. Those who are believing in God also. Yeah, he didn't talk about that human knowledge, he talked about that. Now I am asking you, coming back again to the square one. When you bring in the instances, so many instances will keep on coming, we will never reach the destination at all. Come to a general understanding of the medical knowledge. Medical knowledge is
totally believing in the visible things. It doesn't know about anything about the life force which is necessary to cure. Who knows about the life force? No one knows. That is the first thing we'll understand. So the doctor's guidance and the people's guidance is out of purview. 100%. If you want me to tell you, 1000%. Never to come back to me at all whether I should seek guidance. If at all I seek guidance with 1000% seeking forgiveness from that power that I am doing a wrong thing, definitely you may be forgiven. Despite the evil guidance, you will be cured. Despite the evil guidance, you will be cured. Again, you will be saying all glory be to that creative force. ஏன்னு சொன்னா நம்ம படைப்பாளர்களுக்கு வந்துட்டோம் நம்ம இல்லையா படைப்பாளத்திற்கு நம்ம போயிட்டோம். So don't bring in instances at all after I have understood without instances because of my power to conjure things, power to understand things comprehensively. Not one way. Instances are necessary only those who cannot understand. Principle wise and the subject wise. Subject is important. We have come above the object level to the subject level. Now our objective is not what we require, but our subjective nature we have to build up on our own. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லணுமா அல்லது புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா சில்ட்ர எக்ஸாம்பிள்ஸ்லாம் வேண்டாமா? வேண்டாம். I am cutting short you. I am cutting you short. No. I want to say something else other than this. No, it was the context was totally don't ask anybody or ask somebody who is rightly guided. Who will guide you from 0% onwards, not who will guide you from 0% backwards. Those who think that I too have knowledge, I too have power over the creative life force. If anyone says this, follow them and find from your own experience it is wrong. For example, the doctors say we are the saviors of life. They are wrong. We know that. The whole world knows that. Even the doctors know that. The profession knows that. But because of the instances here and there, which is propagated and which is published in the newspapers, it's a sort of advertisements and don't show any negative results, only show positive results. This is advertisement, right? So we are bringing in the advertising here, which shows only the good things. 1% of good things and 99% of evil things are taken back from view. We don't want, now doctor said about the Steve Jobs. I say everywhere it is prevalent, the same thing. Never bring in instances, understand it comprehensively, wholesomely. ஒட்டுமொத்தமா அழகான அறிவை கொண்டு நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்ஸ்டன்ஸ் இருக்காதீங்க, அவ்வளவு ஃபேக். Your statistics is a fake one. Satanic knowledge, satanic understanding, satanic subject it is, the statistics. The whole world is now pushed into believing the statistics, which is all cooked up. தாறுமாறா எழுதப்பட்டு தன்னுடைய விளம்பரத்துக்காக வேண்டி என்ன செய்யணுமோ அவ்வளவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வகையில நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அமைக்காதீங்க. Don't go by the instances, go by the comprehensive understanding. So I am okay with this. Are you okay with this? Yes. Now we have come to the actually some accident, some injury. What we should do? Suppose the bone is broken. You keep the bone like this. Cut apart. If you bend like this, you won't like this. You have to keep straight. That is the common. So that is the wisdom every human being is given. See the dog or something, if there is any injury, to use the time to clean the wound. Understand? Something is doing. Like that, if it is broken, you mind keeping like this, how it will remain? If it is broken, if you keep like that, you are just keep straight,
You need not do anything. You don't apply any ointment. You not take any medicine. Keep like that. That's what I said. Suppose if it is injured, suppose you don't have a new problem. You don't face, you come across a problem every day. It is an injury. He asked the doctor. I didn't ask you to take any consultant. Everybody said. Consultant doctor. He would have guided you, told you, just keep it straight. That's all. The context is use your common sense, keep it straight. So that's over. That's over. See, what I will say now is, suppose my finger is broken here. Allow it to regain its power naturally. It will regain its power. It has to. If it doesn't, whatever be your manipulation, it will never come. If it is dead already. Because we are not the creator. We cannot bring life to the dead one. But I don't want to say, because the people here are atheists. Yes. So when doctor's son was injured, all these things, medical understandings are totally removed. And what I told them, in whichever position you are comfortable, that's the best position. When the tight bandage was done here like this, so that it will never move at all, this will never cause the unity of the bones. When the fractured bones, collar bones are fractured, there is no way that you can bring it together except by way of operation. And the broken materials will never unite properly. So that shows there is a pain, and you keep your posture comfortable. In whichever position it is least painful, maintain that position. Slowly, the pain will subside, and try to relax slowly. Now, if you keep it straight like this, you will not know whether it's improving or not. You are not allowing the life energy to build up, because previously it was like this, I am not able to move. When the energy comes back, I am able to move now. Unless you move, there is no further improvement. You build the energy and allow the energy to move now. So I am building and allow the energy, give some space for the energy to move, and finally it comes back straight. So the medical knowledge of keeping it straight will never do any good. Always it will be weak. Maybe the pain is relieved partially because it is that part affected is dead already. So there's no pain there. A dead body cannot receive the pain, feel the pain. So do not use your knowledge 0%. That is important. But nobody is 0% here. That's the problem. So I am having a 20% knowledge still lurking deeper in me. Slowly the knowledge is dying down. So to that extent, I have to seek forgiveness and mercy from the creative power, Palipalan. சொல்றது புரியுதா? புரியலன்னா கேட்டுடுங்க. எந்த அளவுக்கு என்னால முடியுமோ அந்த அளவுக்கு நான் அலோவ் பண்ணணும் எனர்ஜி மூவ் ஆகிறதுக்கு. அப்படி மூவ் பண்ணலன்னு சொன்னா எப்படி ஆயிடும்? அண்ட் பெயின் இருக்காது, டெட் ஆல்ரெடி. ஸோ அலோவ் தி எனர்ஜி டு மூவ். உங்களுடைய பெயின் ரிலீவர் கில்லர்ஸ் மேக்ஸ் இட் டெட் த பார்ட். ஒரு முடக்குவாதம் சொல்றோம் இல்லையா, வலி இருந்துகிட்டு இருக்குது, அங்க பெயின் ரிமூவ் பண்ணி அங்க பெயின் ரிமூவ் பண்ணல, அங்க இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். லைஃப் எனர்ஜி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பெயின் கில்லர். ஸோ ஃபைனலி த போர்ஷன் இஸ் டெட். லைஃப் எனர்ஜி இல்லாதனால மடக்க முடியல, நீட்ட முடியல, ஆனால் விரல் இருக்குது, அசைவு இல்லை, பெயின் கிடையாது, லைஃப் இல்லைங்க. ஒவ்வொரு பெயின் கில்லர் நீங்க போகும்பொழுது creative life energy is removed. So you have to be very careful in seeking the guidance from the people, but you can seek the guidance from the people who have zero knowledge of the people. Zero knowledge of the people. You can seek guidance. Those who are educated, definitely you cannot even think in your memory also, to keep in your memory also. They are the first-rated enemies for us. Who possesses the worldly knowledge? Who denounces the worldly knowledge? Definitely, he has some guidance with him to make you turn towards your creative force. So where we are standing now, the creative force level. In the creative force, படைப்பாளன் யாருங்கிறத அடுத்த சிட்டிங்லேருந்து நாம பார்க்க போறோம்.
இன்னைக்கு இது வரைக்கும் we are not going to be an atheist, we are not going to be a theist. நாம ஆத்திகர்களும் கிடையாது, நாத்திகர்களும் கிடையாது, 0 லெவலில் இருக்கிறோம். எப்போ நாம யாருங்கிறது அறிவு கொண்டு நம்ம அறியும் பொழுது நமக்கு புலப்படாது, சிந்தனை கொண்டு விளங்கும் பொழுது புலப்படும். அறிவை நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை நம்ம அடுத்த சிட்டிங் வரும்போது. சரியா? இன்னைக்கு இதுல இருந்து தவறி போயிடக்கூடாது. இனிமேல் பழைய கொடி கதை தொடங்குற மாதிரி முதல்ல ஆரம்பிக்கூடாது. இப்போ இது வரைக்கும் சொன்னதில் 100% கிளாரிட்டி இருந்துச்சுன்னா மேற்கொண்டு இதை பற்றி பேசக்கூடாது. வேற ஏதாவது இதை தவிர்த்து டிஃப்ரெண்ட் கேள்வி தான் இருக்குதா? எதை பேசினா போர் அடிச்சு போயிடும். இப்போ அந்த ஆயத்து வாங்க, சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள், இதை நீங்க படிச்சுட்டு 746. அவர்கள் பூமியில் எந்த நியாயமும் இன்றி பெருமை அடித்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு நாம் அத்தாட்சிகளை காட்டினோம். இப்ப சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் it is telltale examples, beautiful to understand through comprehension, not by way of projection and picturizing and teaching you. I am not giving you a PowerPoint instructions. I am giving you a soulful understanding, comprehension. மனசு அளவில் நம்ம இப்போ புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி தான் வந்திருக்கமே தவிர படம் போட்டு கதை சொல் இந்த அளவிற்கு நம்ம வரல. எவ்வளோ தூரத்துக்கு மெட்டீரியலாக பேசுகிறோமோ அந்த அளவுக்கு we will never come to any conclusion, and always there is a half-hearted understanding, half-baked knowledge. எந்த சமயத்திலையும் சரி, யாருக்காவது ஒன்று புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டா பொருள் அடிப்படையில், உருவ அடிப்பாட்டின் அடிப்படையில் புரிய வைக்காதீங்க, சொந்தத்தின் அடிப்படையில் புரிய வைங்க. மனசு அடிப்படையில் புரிய வைக்க முடியுமே தவிர எக்ஸாம்பிள் இன்ஸ்டன்சஸ் கொண்டு புரிய வைக்கணுங்கிறது அது யூஸ்லெஸ். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வருவீங்க, another person will give another example, negative example. Now the statistics come, the statistics again is a wrong thing. இல்லை புள்ளி வரங்கள் வந்துடும். நீங்க ஒரு சில விஷயங்கள் கொண்டு வருவீங்க உங்களுடைய எக்ஸாம்பிளாக, இன்னொருத்தர் இதுக்கு நேர் விரோதமாக கொண்டு வருவாரு. அது இருக்குதான் செய்யுது. அன்லஸ் சொந்த அறிவை கொண்டு பார்க்கலன்னு சொன்னா ஒரே இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க என்ன செய்ய தெரியாம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொண்ட புள்ளி வரம் சொல்லிருக்காரு. புள்ளி வரம் எப்பவுமே ஒரு சார்பா குக்கப் பண்ணதும். The whole world is revolving in the புள்ளி வரங்கள், statistics. So don't go by the knowledge of the people. Always it is satanic. I am now saying you, satanic means every bit of a man's knowledge is evil. Every bit of a man's knowledge is evil. You are deviating from the beautiful mentality towards the corrupted, addicted mentality. You are going to acquire knowledge, then you acquire a lot of penitence. நிறைய பாவமளிப்பு கேட்கணும், நிறைய வருந்தணும், நிறைய சோதனைகள் திருந்தத்துக்குள்ள நம்ம போதும் ஆயிடும். இனிமேல் இந்த லைஃபே வேணாம்னு சொல்லிட்டு. பட் டெஃபினெட்லி நீங்கள் வேணும்னு சொன்னாலும் வேணாம்னு சொன்னால் லைஃப் கிடையாது. அந்த லைஃப் இஸ் தேர். எந்த அளவுக்கு மன ஆட்டாமையில் இருந்தீங்களோ அதுக்குரிய ஒரு லைஃபும், எந்த மன சுகத்தோடு இருந்தீங்களோ அமைதியோடு இருந்தீங்களோ அதுக்குரிய லைஃபும் வேற வேற. இது உடனே ஏன் இப்போ சாபம் ஓடுறீங்க பயமுறுத்துன்னு சொல்லுவாரு. நான் அந்த அளவுக்கு போக விரும்புகிறேன். எந்த விதமான அத்தாட்சியை கொண்டு வந்தாலும் மனப்பூர்வமான அத்தாட்சி, அவங்க பிசிக்கல் இன்ஸ்டன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் தான் நிற்பாங்களே தவிர மனப்பூர்வமான அத்தாட்சிக்கு வரமாட்டாங்க. நான் இப்ப கேட்கிறேன், மனப்பூர்வமான அந்த அழகான ஒரு சத்தியத்தை நான் உணரணுமா அல்லது கற்பிக்கப்படணுமா? உங்களுடைய போக்குகளை கொண்டு, உங்களுடைய நடைமுறை வழிமுறைகளை கொண்டு நான் கற்பிக்கப்படணுமா அல்லது உணரணுமா? இந்த ரெண்டுல எது சிறந்தது? கற்பிக்கப்படக்கூடாது. உருவ வழிபாடு கூடாது. இந்த இன்ஸ்டன்ஸ் இங்க நடந்த ஒரு உருவம் அப்படி நிகழ்ச்சியை கட்டான், அந்த இன்ஸ்டன்ஸ் உள்ளத்தின் வழிபடுதல் முக்கியம், வழிபாடுகள் கூடாது. இப்ப நமக்கு இதெல்லாம் உள்ளத்துல அறியறோமா அல்லது யாரும் சொல்லி மனத்தினால அறியறோமா? யாரும் சொல்லி கொடுத்ததுனாலயா அல்லது ஏற்கனவே உங்க மனசு இருக்கிறது ஆமான்னு சொல்றீங்களா? நான் பல விதங்கள்ல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொண்டாலும் சொல்லி I am coming from a different directions to make you understand of what you possess already. தானே அமைஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷன், தானே அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த உண்மையை நீங்க உணர்றீங்க. இப்போ
It is not being instituted to you. ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூலமாக ஒரு கற்பனை செய்யப்பட்ட ஒரு கவிதை ஒரு 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 கல்வி அறிவு மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படல. உண்மைதானே? அப்ப ஏற்கனவே அங்க இருக்கு இல்லையா உங்களுடைய சொந்தம்னு? அது அறியறதுக்கு இவ்வளவு அடுக்கை நிற்க வேண்டியிருக்கு. மனிதர்கள் அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய வழிமுறைகள் வெளிப்படையான உருவ அமைப்புகள் அடிப்படையில நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளும் அவங்களுடைய கஷ்டங்களும் அவங்களுடைய சுகங்களும் வெளிப்படையான பொருளை கொண்டு பார்க்கக்கூடிய இந்த அவ்வளவு கரிசட அறிவும் தான் நமக்கு 0 லெவல்ல இருந்து டிவியேட் ஆகி இருக்குது டுவர்ட்ஸ் லெஃப்ட். நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் ஃபார்வர்ட் அண்ட் ரைட், பேக்வர்ட் அண்ட் லெஃப்ட் கிடையாது. We want to move forward righteously, or we want to move backward with all our evil nature. We will not fall into error. We will not be willing to fall into error. Which of these two things you like now? Decisively and determinedly tell me, which of these two things you look forward to whatever you have as your wish, and stay in the righteous path. Don't think that you have any knowledge to acquire the future. That is righteous path. If I think that I know everything, then you are only following the bodily, materially viable life. A materially viable life is not what I want. I want a non-materially subjective feeling, what I wish for, and I want that inviolable life. Not a life of violence. Inviolable life is what I want. புனிதமான இந்த வாழ்க்கையை நோக்கி முன்னேறுங்க. கெட்ட மனித அறிவை பின்பற்றாதீங்க. நான் மனிதர்கள்னு சொல்ல, கெட்ட மனித அறிவு படுகொலிக்குள்ள சொல்ல வேண்டிய நாசமான அந்த கல்வி அறிவு படிப்பறிவை விட்டு விலகினா தவிர you cannot look forward to whatever you have as you are beautiful with the creative wish in you, and the creative power will create things for you in the near vicinity, in the near future, and you are being drawn towards it if only you stay righteous. Righteousness is I fear to apply my knowledge. So utmost patience and utmost belief in whatever is given to you is most essential for me. It is not acquiring, it is I am made to be a host in the creation who is a guest for me. I am a guest in the creative power who is a host for me. The creative power is the host for me. I am a guest being drawn into, invited into. That future is being built up for me, and I will be thrust into it. And when I enter the gates of my future, I will be received with salam, warm greetings. Welcome. That is the way I will be ushering myself into a new future. So don't create a new life, but create a new future for you. Life is the same, new future. If you want to discuss any subject, the subject could be in a non-material form if you have that intelligence and wisdom. If you talk about start discussing materially, then my knowledge will slowly come down. My points will be one after another will be minus. Finally, my voice will be growing bigger, and even that fails, then fisticuff. Who is better, you or me? Physical violence develops when the discussion based on the material forms come to a low, then survival of the fittest. Whoever is physically strong, he will beat the other person. You want to, there is a war. It could be a nuclear war, right? If you have knowledge, you will avert a nuclear war, or you will use the nuclear power to assess whose power is bigger. You want to avert a nuclear war, or you want to fight a nuclear war and then see who is the survivor in it. நீங்க போர்ல ஜெயிக்கணுமா, போரை வெல்லணுமா?
அறிவு இருந்தால் போற வேணுங்க. நான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நியூக்ளியர் பவர் வச்சுட்டு மற்ற பேரை நான் வந்து அடக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா இது ரவுடித்தனம். ஸோ வல்லரசுன்னா என்னது? பேட்டை ரவுடின்னு. அறிவு வேணும், போரை வெல்லணும். போரில் வெல்லக்கூடாது. யூ மஸ்ட் வின் தி வார். Winning a war is important. Winning a war is important. Don't set yourself on war path and see who wins. Don't engage in war. Don't become a victorious person after engaging in war. Win the war itself with the help of that creative power. I am not deliberately using the word God here. சண்டையே வேணான்னு விரும்புமா? சண்டை போட்டு யார் ஜெயிக்கணும் விரும்புமா? சண்டை போட்டு யார் ஜெயிக்கணும் விரும்புமா? வந்து ஃபிசிக்கல் பவர் எனக்கு இருக்குது, அவன் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். அதானே திமிரு தானே? இது திமிரு தானே, அடக்கத்தனம் தானே. நல்ல குணத்தை விட்டாச்சு இல்லை. பேருக்காக வேண்டி நான் பேசுகிற மாதிரி பேசிட்டு இவனா என்ன செய்ய முடியும்னு எல்லாம் தானே. அது இப்போ சத்தியத்தை மறந்துட்டாங்க இல்லையா, நன்மையை விரும்புறது மறந்துட்டாங்க இல்லையா, அழிவு விரும்புகிறாங்க இல்லையா, இவங்களுக்கு தானே ஆயுதங்கள்லாம் தேவை. ஆமாம், காந்தி எங்களுக்கு பிறந்த நாடு, காந்தியுடைய அகிம்சையில நாங்க விடுதலை அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம பெரிய வல்லரசுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப காந்தியுடைய பிரின்சிபல் இஸ் த்ரோன் டு த விண்ட்ஸ். சும்மா பேருக்காக காந்தி சொல்லிட்டு இருக்கிறது தானே. ஆமா இல்லையா? அப்பேற்பட்ட ஏகாதிபத்திய ஆங்கில ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை பெறத்துக்கு எனக்கு ஒரு ஒரு துப்பாக்கியோ தேவை கிடையாது, வயலன்ஸ் தேவைன்னு சொல்லும் பொழுது அந்த நாடு விடுதலை அடைஞ்சது பிறகு உண்மையிலேயே காந்தியை நம்ம அவருடைய அந்த இண்டிபெண்டன்ஸ் கெயின் பண்ணதுக்கு ஒரு மரியாதை செலுத்துன்னு சொன்னா அறிவாற்றலில் மிகஞ்சு நிற்கணும். இனிமேல் நமக்கு போரே கூடாது, எப்படி ஜெயிச்சோமோ அதுக்கு எவ்வளவு ரத்தம் சிந்தணுமோ இனிமேல் ரத்தமே சிந்தக்கூடாது, அமைதியும் பொறுமையும் அறிவாற்றலும் வேணும்ல விரும்பி இருக்கணும். காந்தி இறந்த இண்டிபெண்டன்ஸ் கட்சி அடுத்த நாளே 3 படையும் வந்துருச்சு, தரைப்படை, விமானப்படை, காலாட்படை, 3 படையும் வந்துருச்சு. இப்போ விமானப்படையெல்லாம் தாண்டி அணு ஆயுத என்கிட்ட இருக்குங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதுவா காந்திக்கு செலுத்துற மரியாதை? இல்லை. எப்படி மனுஷங்க வீணான வார்த்தைகளை பேசிக்கிட்டு மனிதர்களை ஏமாத்திட்டு இருக்காங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். You understanding me what I'm saying? So Gandhi said this peace mark, ahimsa. So he doesn't want even a rifle or even a pistol or even a bichwa katti. He doesn't want. After gaining independence, immediately there were 3 forces, armed forces, like the military force, naval force, and the air force. Everything came to gain independence from such a powerful British ruling. He doesn't want even a pistol. That's how we got independence. Now we want even the nuclear power to save us. This is a way that we are guaranteeing the respect for Gandhi for having given us this independence through ahimsa. And we are the persons who are praising Gandhi now? No. We keep the Gandhi's name in front and do everything what we wish to do as against his principles. So this nation is no more a Gandhi created nation, but it is a nation created out of arrogance now. We don't want to win a war, but we want to win between the warring factions. We want to engage in war and then we want to win. Whoever is the fittest is physical might, nothing else. The greater I have the destructive power, I am the winner already. But mental effectiveness must be there in being standing steadfast in my principles. I don't want a war. So I don't want to win a war. I have no arrogance. I have no self-conceited boasting attitude in me. I want to improve myself on my ability to stand on my peaceful platform, ahimsa platform. I don't want to be boiling within myself, causing ahimsa to myself. Calm down.
That is the best ahimsa. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது படைப்பாளன், படைக்கும் சக்தி. இந்த படைக்கும் சக்தியை நீங்க அறிய மாட்டீங்க. இதுக்கு நாம பேர் வச்சிருக்கோம் கடவுள், இதுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம் இறைவன், இதுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம் மகாசக்தி, இதுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம் பகவான். Call any name, but understand he is formless. Call any name to your God, but don't give a form. Imagine a God in the form. Don't bring an idol before me to focus myself upon the God. That focal point itself has become God now. Where we are driven to by the evil forces, we must understand. We must be clear in our mind that we are taken to a downgraded level. From the level of a human being, I am brought down to even worse than an animal's level. As far as understanding ability, the animal will live for the day. We cannot live for the day. If there is a turbulence in my mind, I cannot live for a day. Animal is peaceful. We are never peaceful. Animals are peaceful. We are never peaceful. That means when we are downgraded from the human status, we are worse than animal or not? Yes. That's the reason why nowadays dogs are giving comfort, tigers are giving comfort, lions are being saved, but 6-footer, a lean frame cannot be saved by the government, but they want to save the lions. We are the government. The government is not away from us. So you have become worse than an animal. All the animals are superior to you now, and your duty is to being a slave, toil hard, work hard, earn money, give your part of the most chunk of your earning to the animals, and then you live a slavery life. For the next day's work, if you have sufficient energy, that is enough for the animals to survive. You don't have to live here. For the animals, I have to give big mountainous sanctuaries, but for you, you have not even a house like a pigeon's house. Your house is like a spider's web, that's all. Finally, Allah says, your life is like a spider's web, wherein you live so openly, open to all assaults. It is not at all a life that is required for you. Even the spiders living peacefully, you won't live peacefully. So this is what we are going to understand from the truthful point of view. This is the truth. So don't be haughty, don't be proud, because you are earning the worldly materials. The worldly materials are deadly materials. They have no life. And to earn that deadly materials, you have to use your money. That money is a dead one. By the time you start earning the money, you amass your money, you are dead. Your life is dead already. You make so many people die only to take away the money. So the real conflict here is, you want money or not? You want money. You want money or man? I want money. I want man for money. I will take away man. Abduct the man. ஆள் கடத்தல், மணி கடத்தல், உயிர் பணம் பல மணி முக்கியம். இது என்ன அறிவு? எந்த லெவல்ல போய் நிற்குது? எனக்கு நீ வாழ்றியா இல்லைன்னு முக்கியம் கிடையாது, எனக்கு மணி தான் முக்கியம். The government, entire government all over the world want money, not the people. So now we come to a zero level. I know 100% of the knowledge, but I will never take it on my stride that I will be using the knowledge to upgrade myself as a man, only to downgrade yourself as an animal or even lesser being than an animal. Yes, I feel your understanding. We are lesser being than an animal by resorting to money. When money comes, it's a matter of money or man.
money, not man. That means you are not a man anymore. So you are reduced to a level lesser than a human being, lesser than a being of animal even. There is no way that you can live on this earth as a human being. You are destroyed here, you will be reaching an abode that is even evil forever, where we will abide therein. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு லெவல் வந்து படைப்பாளன். அவனுக்கு இறைவன் பேர் வைங்க, காடன் பேர் வைங்க, தேவன் பேர் வைங்க, ஆண்டவன் பேர் வைங்க, பகவான் பேர் வைங்க, மகாசக்தியின் பேர் வைங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா உருவத்தை கொண்டு வராதீங்க. ஓ, we are now edged forward. Hereafter, our life will be a beautiful one, never-ending bliss. From our abysmal depths of the past, we are edging towards a blissful nature, unending. Our target now is the infinity, no end. நீங்க உயிர் வாழ்றீங்களா, உடல் வாழ்றீங்களா? அப்போ உடல் வாழ்க்கை முடிஞ்சிட்டு சொன்னா உயிர் வாழ்க்கை இருக்கு இல்லையா? உடல் வாழ்க்கை பற்றி என்ன கவலை? இப்போ நீங்க என்னைக்கும் வாழ்றவங்களா அல்லது இறந்து போறவங்களா? என்னைக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு இல்லையா? இப்ப வாழ்றது உறுதியாச்சு இல்லையா? நல்லா வாழ போறீங்களா, எப்படி வாழ போறீங்க? இறைவனுடைய அனுமதியை கொண்டு அந்த உயிர் வாழணுமா அல்லது உங்களுடைய அறிவை கொண்டு நீங்க அந்த உயிரை வாழ நினைச்சீங்களே, தொடக்கூட முடியாது, அது என்னங்களே தெரியாது. இப்போ அந்த சஃபரிங் ஒரு காலம் நீங்க நிற்க முடியாது, படைச்ச ஒருவனை தவிர. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் அறிஞ்சிக்க வேண்டியது, இந்த உலக வாழ்க்கைங்கிறது வந்து இட் இஸ் எ டிசெப்ஷன். உங்க உடல் வாழ்க்கைங்கிறது உங்களுடைய உடல் அமைப்பை தான் நீங்க சொல்றீங்க. காரணம் உருவ வழிபாடுல நீங்க போனதன் காரணமாக, உள்ளத்தின் வழிபாட்டுக்கு வராதன் காரணமாக. You are leading a bodily life. You are not leading a life of your life force. Your John is your life, not your body. இந்த உடல் அழிஞ்சிச்சுன்னு சொன்னா உடல் வாழ்க்கை இல்ல, உயிர் வாழ்க்கை தான் இப்பவும் முக்கியம் சொன்னீங்க சொன்னா உயிர் அழியுமா? அதனால என்னென்னைக்கும் நீங்க வாழ்க்கை வாழ போறீங்க. உடலை நீங்க பாதுகாத்துக்கிறது தான் ஒவ்வொரு அறிவும் பயன்படுத்த தவிர உள்ளத்தை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளவு அறிவுமே நேர் விரோதமானது. இனிதான் உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை இருக்குது. காரணம் உடலை நீக்கியாச்சு. உயிர் பிரியுது, உயிர் அடிக்க முடியாது. எங்க பிரியுது, எங்கேருந்து வந்துச்சு அங்க பிரியுது. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த உடல் எப்படி வாழ்றீங்கன்னு பார்க்கறதுக்காக வேண்டி, உடலா உயிரான்னு பார்க்கறதுக்காக வேண்டி. உயிரை பார்க்கறதுக்கு மனசா உடலாங்கிறது தெரியும். உங்களுடைய அறிவு எல்லாமே உடல் சார்ந்தது, அதாவது பொருள் சார்ந்தது. உயிரோட்டம் இல்லாத ஒரு பொருள். இந்த பொருளுக்கு இந்த பொருள், எந்த பொருளுக்கும் உயிர் கிடையாது. உங்களுடைய அறிவெல்லாம் படைக்கிறதெல்லாம் உயிரோட்டம் இல்லாத படைப்பா அல்லது உயிருள்ள படைப்பா? ஒண்ணு காட்டுங்க. ஒரு கொசு, ஒரு வைரஸை காட்டுங்க, நீங்க படைச்சுன்னு சொல்லி காட்டுங்க பார்ப்போம். ஒரு செல் உங்க பாடில இருந்து நீங்க படைக்கிறத காட்டுங்க பார்ப்போம். அடிக்க முடியும். உருவ வழிபாடு கூடாது. உங்க அறிவுங்கிற அந்த நரக நெருப்பு கற்பூரம் கூடாது. கண்டிப்பா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உயிர் வாழ்க்கை. I am living by my life force. Life force will leave me, body will die. So all your knowledge focuses on how you can give comfort to your body, disrespecting your mind. My mind is in doldrums, in severe confusion. It wants to kill me even. It doesn't want me to live. The body is eliminated, not the mind. Mind is suffering. Give comfort to the mind before body dies. If you don't give comfort to the mind before your body is dead, through this bodily, material way, your mind could be asserted in the path of peace and prosperity of peace. Never become a prey to your body and your bodily materials that you had invented, lifeless materials. Money is the base to acquire those lifeless materials. Money is a deadly material.
the creation of Saturn. Don't follow Saturn. Don't worship Saturn. Don't have anything in mind with regard to your future. Whatever the satanic elements are available, these species, these elemental species, we don't want for our future life. So what do you want? Use the money to build up your mind power. Take the money and try to spend the money, not believing in the money. Let the money move. That means the money has got a life energy now. Source is from your heart. The moment I take my money, the source from heart, I am giving you heartily. This money should move. It must have some energy, life energy. If it is tracked behind my safe, then you are not safe. You have gone into the safe already. You cannot come out of the safe. Choke and be smothered to death. That life we don't want. மனுஷங்க வேணுமா வேண்டாமா? இப்போ உங்களுடைய மனித தன்மைக்குரிய உங்களுடைய பாதையில நீங்க அந்த படைக்கும் ஆற்றோட மனசுடைய அமைதியோட பார்க்க முடியாது, காசு கொடுத்து வாங்க முடியாது, கடையில் வாங்குற சரக்கே இல்லை சுகங்கிறது மனசனுடைய சுகம், உடலுடைய சுகம் கிடையாது. ஆனா உடலுடைய சுகத்துக்குரியது தான் உங்களுடைய அறிவெல்லாம். அதை வச்சுக்கிட்டு மன சுகத்தை அடைய முடியாது. உலகத்தில் அவ்வளவு கம்ஃபர்ட், all the comforts of the pleasures of the world, let it be with you, but your mind is not good enough to involve yourself in the material life. You want to die. You want to hang yourself. This is how we are going to achieve the future, endless future. We are not living a bodily life, but we are living a life of the life force. The life force will leave you, body will die. So my mind says I must live forever. Definitely you will live forever. There's no death for you here. So when your body is made to die, you must understand every living material will die. The life will be it will not be dying. And your mind says, I must live forever. You will live forever. There's no death for you. If you know that your life is living, your body is not living. உயிர் வாழ்க்கை, உடல் வாழ்க்கை, இந்த ரெண்டுல உடல் வாழ்க்கையா உயிர் வாழ்க்கைன்னு கேட்டா எது வாடுது? என் கிட்னி போச்சு, நான் கிட்னி டாக்டர்கிட்ட வந்தேன், இந்த மெட்டீரியல் கிட்னிங்கிற மெட்டீரியல் சுகப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு அவர் ஃபெயில் ஆயிட்டாரு, என் லைஃப் ஃபோர்ஸ் கம்மியாயிட்டு. அது என்னோட விலகிட்டு இருக்கு. You understand me? I had a kidney problem. I went to the kidney doctor, a material doctor who can look only into my kidneys. And he fails, my kidney fails. That means a part of my life energy is away from me. It is not working to make my kidney function again. It is leaving me. A part of life has gone. Now heart is not functioning. I call the heart doctor a material doctor. He looks into the heart alone. But he knows, comfort your mind, keep calm, all those things he knows, but he doesn't know how to give comfort and calmness. Despite his medicines, despite his intervention, things are going haywire. And the doctor is in doldrums now. He is totally a confused man. Now he says, I have given you the medicine, but it is up to you. You keep your mind calm. Don't give any shocking news. The shocking news comes from the people. So avoid people. You will be all right. Avoid doctor also. You will be all right. This is how we will be seeing our future, facing our future, not by looking into the website as to where I can find the cure for the material. My internal organs. My internal organs are becoming a material now. I can purchase the organs from outside and keep it inside. I can keep here dirty, deadly material, the invented part of the people, and I can make an artificial kidney or something like that. It is not your life. It will die. One day you will die. When the life is going away, I am calling not the doctor, not the kidney specialist, not the heart specialist, but I am calling God, save me. I want my life now. Now only you give worth to your life. Until this moment, you gave importance to your bodily organs. The bodily organs are survived by the life force. உயிர் வாழ்க்கை இப்பதான் தெரியுது. உயிரை காப்பாத்துங்க டாக்டர் இப்பதான் கேட்குறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் கிட்னியை காப்பாத்துங்க, ஹார்ட்டை காப்பாத்துங்க, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு எல்லா டாக்டரும் சுற்றிவாங்க, எல்லாம் கைவிட்டு கூட உயிரை காப்பாத்துங்க. இப்போ கடவுள் ஒருத்தர் யார் இருக்காங்க உங்களை காப்பாற்றுறது? அந்த படைக்கும் சக்தி திரும்புகிறோம்.
காசி தூக்கம் வந்துருச்சு. இப்போ உயிர் வாழ்க்கை முக்கியம் சொன்னா உயிருக்கு அழிவு இருக்கா? உயிர் பிரிஞ்சிடும், அழிய முடியாது. பாடி அழிஞ்சு போகும், உங்களுடைய நாலேஜ் அழிஞ்சு போகும். இந்த பாடியே அழிய போது நாலேஜுக்கு என்ன தேவை? மெட்டீரியல் நாலேஜ். உங்க ஃபோன் காப்பாற்றுமா? உங்க கேமரா காப்பாற்றுமா? உங்க லைட் காப்பாற்றுமா? உங்க ஃப்ரிட்ஜு காப்பாற்றுமா? உங்களுடைய ஏசி காப்பாற்றுமா? உங்களுடைய கார் காப்பாற்றுமா? பங்களா காப்பாற்றுமா? அது உங்க சுத்தி இருக்கிற மனிதர்கள் தான் காப்பாற்று. ஜடமா இருக்கிற மனிதர்கள் தான் காப்பாற்றுவாங்களா? செத்த பணமாக இருக்கிற மனிதர்கள் தான் காப்பாற்றுவாங்களா? செத்த பணங்களே மிக மோசமான பணங்கள் வந்து டாக்டர் தான். உயிரை காப்பாற்ற போறேன். உடலுக்கும் உயிருக்கும் வித்தியாசம் தெரியாது. இவங்ககிட்ட போயிட்டு உயிரை காப்பாற்ற போறேன். நல்லறிவு இருந்தா படிச்ச தெரியணும். பிறந்த குழந்தைக்கு உயிர் வேணுங்கிறது தெரியுமே, டாக்டர் யாருக்கும் கிடையாது. உயிருங்கிறது மறைவானது தெரியுமே, நினைவு தெரிய நாளில் தெரிஞ்சு போயிருமே. இவங்க எல்லாம் கிடையாது. இப்போ நீங்க என்னைக்கு வாடுறதுக்கு உயிர் வாழ்றதுக்கு இப்பவும் வாடுங்க. இந்த உடலை கொண்டுதான் ஒரு பெரிய சோதனை. இதே உலகத்துடைய பொருள்கள், உலகத்துடைய அறிவு இவ்வளவு டெவலப்மெண்ட். என் உயிரை டெவலப் பண்றதுக்கு என்ன இருக்குது? நான் அதுல வாழணும். அந்த உயிருக்கு சுகம் வேணுமே. அந்த சுகத்தை உயிரை பார்க்க முடியாது. உயிருக்கு சுகத்தை கொடுக்கணும்னா எப்படி? அந்த உயிருக்கு சுகத்தை கொடுத்தாலே உடம்பு சுகமா இருக்கும். அந்த உயிருக்கு உடம்பு சுகமா இருக்கும். மனுஷங்களை பின்பற்றுவீங்களா இன்னையிலிருந்து? இப்போ நீங்க இறைவனுடைய அனுகிரகத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க. கம் டு தி ஜீரோ லெவல் நவ். அதாவது என்னுடைய கெட்ட மனுஷனுடைய வழிமுறையும், மனுஷனுடைய அறிவும், மனுஷனுடைய தகாத அவங்களுடைய கல்வி முறையும், அவ்வளவு சாக்கடையும் நான் குப்பையில போட்டேன். அவ்வளவு குப்பையிலையும் சாக்கடையில் வச்சுட்டேன். ஆனாலும் யூஸ் பண்றேன். ஏன்னு சொன்னா அது எனக்குள்ள எனக்கு வந்து ஒரு அடிக்ஷன் அமைஞ்சிருச்சு. அந்த அடிக்ஷன் நீங்க வரைக்கும் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். ஆனா நான் அதை மதிக்க மாட்டேன். என் கல்வி அறிவை என் காலுக்கு கீழே வச்சு நான் மிதிச்சு அதை நான் யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பா. அப்படின்னா ஒற்றுவீங்களான்னு கேட்க முடியாது. நான் அதை யூஸ் பண்ணுவேன். அதை நான் அசிங்கப்படுத்துவேன், அதை நான் அவமானப்படுத்துவேன், அதை நான் அவமதிப்பேன். என்னுடைய லைஃபை கெடுத்ததுக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட். இருந்தாலும் நான் இதை நம்ப மாட்டேன். என் படைப்பாளன் நம்புறேன். தரித்திரம் பிடிச்ச படிப்பு, தரித்திரம் பிடிச்ச கல்வி அறிவு, தரித்திரம் பிடிச்ச மனுஷங்களுடைய வழிமுறைகள், தரித்திரம் பிடிச்ச பணம், everything I denounce, but I will use it. This is the punishment I am giving it. சரிதானே? Yes, what I am saying is correct. I will not use your knowledge. I will not use your inventions. I will not use your money. I have totally no faith in it. I disregard it. I call it a gutter, but still I will use it, stamping it under my feet. That's the punishment I am giving you, giving all these material things that the man invented, material things for my life, because it's spoiled me to that extent. This is my punishment now. I use everything from under my feet. Yes or no? This is how I am going to live from this moment onwards. We are going to live from this moment onwards. We are on God's path now. I'm not going to be atheist now. Just the concept of atheist. To hell with atheism. I am following God. The godliness is my point now. Now your future is ahead of us on the righteousness. Ahead and righteousness. See that verse now. With this verse, we will be concluding. Chapter 57:12. நம்பிக்கையாளர்களான ஆண்களையும், those who believe in the life force, not those who believe in the bodily beauty, those who are not idol worshipping, but those who revere their mind and the mind force. நம்பிக்கையாளர்கள், the believers. The believers who believe in the mind and mind force, not
believing in the body and the idols as their life, that gives them the arrogance and exuberance and exaltation, and they consider themselves exalted in might. All those things they don't believe, but they believe in the oneness, the one mental power that surveys me all through, and it is going to survey forever, sans my body, without my body. So if you see those people who believe their mind power, ஆண்களையும் பெண்களையும் நீங்கள் பார்க்கும் நாளில் அவர்களுடைய பிரகாசம், not the light, but the radiance of it, the பிரகாசம் அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு வலப்புறத்திலும், in the front and on the right, not backward and to the other, the left side. விரைந்து கொண்டிருப்பது, so fast it moves, it is infinite, it is reaching such fastness, even your mental calculation will not reach that level of fastness. You cannot even understand what that fastness is. It is infinite, it is so fast, but yet it is infinite. With our slowness, we are seeing the infinity, slowness of mind. But here the mind is, the subjective, objective mind is removed. The subjective mind now functions and it moves in such fastness towards infinity. That infinity is endless. And on its way, you will be enjoying every moment of it. That moment, a single moment, will be likened to 50,000 years in your count, 50 millenniums in your count. How great it will be! That is the life you will be able to. You will be acquiring. You are blessed with. You are promised after your body leaves the life force. So அவர்களுக்கு முன்னாலும் அவர்கள் வலப்புறத்திலும், you will be righteous from this moment onwards, and you have the radiance towards inventing or towards creating new powers. So be a believer in the life force, the creator of the life force. He is Allah. No God of your understanding. Allah, the word Allah means A-L-L, the. Arabic in A-L-L, la, who. Al means the. La, none. Who, but he. The anyone you can bring in, the anything you can bring in, it is not the God, but the one, which is beyond all your comprehension, but your mind will accept it exists. That's where you will stand. You will never try to pinpoint me. You will never try to idolize me. Don't make me a dead material when I am a creator of all things. Don't use your knowledge to create me. Don't make me dead one. If you kill me, you are killing yourself, not me. Keep all your idols with you. Imagine everything. You know, imagination is falsehood. It's not true. If you are truthful in your claim that I can imagine God as the God is truth, you have a mind with you, right? Bring the mind. I will give you a paper and pen. Show me the mind and draw it down. This is the mind. I will give you the paper. You know that you have a life force. உயிர் இருக்குது. அந்த உயிரை வரைஞ்சு காட்டுங்க. உயிரை வரைஞ்சு காட்டுங்க. You have a thought. சுகம் வேணும். சுகத்தை வரைஞ்சு காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் சுகத்தை வரைஞ்சிங்க. சுகம்னா டாக்டரு, ஸ்டெத்தோஸ்கோப்பு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, மருந்து, ஊசி, இந்த கலக்கிற விஷயங்கள் எல்லாமே, டேப்லெட் எல்லாமே உங்களுடைய உருவமாக, சுகத்தை உருவமாக பார்த்தீங்க. இது உங்களை சாகரிச்சிச்சா அல்லது வாழ வச்சிச்சா? எப்போ சாப்பிட்டீங்களோ அப்போயே வயிறு காண போச்சு, டைஜஷன் மாறிடுச்சு, டேஸ்ட் மாறிடுச்சு, வாந்தி உணர்வு வந்துருச்சு. நீங்கள் விஷத்தை சாப்பிட்டீங்களா? உணவு சாப்பிடுவீங்களா? இனிமேல் விஷத்தை தான் சாப்பிடணும். இது ஒன்று போதும். உருவ வழிபாடு தப்புங்கிறது. சுகம்ங்கிறது உருவம் கிடையாது. மருந்து மாத்திரங்கள் உருவம் கிடையாது. டாக்டருங்கிற உருவம் கிடையாது. மனுஷன் கிடையாது. சுகம்ங்கிறது இட் இஸ் எ லைஃப் ஃபோர்ஸ் that is not touched by the evil forces. Whatever you have in your mind as your wish for your future, don't materialize it. Don't invent a material to it. Your life is totally turned backwards. Your travel is towards your death, your graveyard. Don't follow the people. Don't follow the knowledge. Don't follow anything that the man speaks. Listen to what is being infused as inspiration into you, and start having the willpower to believe in the inspired wish, and seek now, the inspirator.
It is the name of God. The one who inspires is inspirer. Call him the inspirator. That is the word of God. That's the name of God. In the name of God, he is most gracious, most merciful. Bismillahir Rahmanir Rahim. Allah, the most merciful. In the name of Allah. Call him the most gracious, the most merciful. Don't call him by Allah. What do you mean by Bismillahir Rahmanir Rahim? In the name of Allah. Or call me by Allah. He wants you to call him by Allah or in the name of Allah. Don't call him by Allah. Say in the name, my names. I am giving you two examples. One is most gracious, most merciful, most forgiving, most rewarding, the eraser of evil, the bringer of good, the bringer of belief in you, the sustainer of belief in you, the ever improving improver upon your belief, and the one who gives you the peace, the peace giver, and he is the one who survives you, the survivor, the creator, the survivor, the magnificent, most gracious and merciful. Call me by those names in accordance to your need. There is my name, not the names of your people, not the names what you have invented. So now we are not being an atheist. Now we are not being a theist, and I am the one who believes in one single power, who is creating within me the powers of creation, the sustainer, the provider, the savior, the improver, the eraser of my evil, the bringer of my good, and the one that is fit enough to be believed. And I take him as God, the one, and none but he, Allah. The none, la. Al means the, la means none, who means he, the none but he. That is the feel, not a material. So, we are believers in Allah, and we don't belong to the people who say that I will show you the path of Allah. No, Allah alone show you the path of His self. Allah knows you where you are. You don't know where He is. So He will conduct you. Not the people will conduct you. Not the Jamaat will conduct you. Not your group will conduct you. Not a man will conduct you towards God. God alone can conduct you towards Him. Which one is right? இறைவன் தான் உங்களுக்கு அவன் வழிகாட்டணுமா மனுஷன் வழிகாட்டுவாங்களா? நீங்க போற வழி தப்பா ரைட்டாலும் உங்களுக்கே தெரியாது. எவ்வளவு கஷ்டம் இருக்குதோ தப்புன்னு அர்த்தம், எவ்வளவு நல்லபடியா இருக்கீங்களோ நல்லது அர்த்தம். அவன் வழிகாட்டுவான் நம்புங்க. மனுஷன் வழிகாட்டுவான் நம்புன்னு சொன்னா அகைன் டெட் மெட்டீரியல். Theology is again another human invented knowledge. Religion is the following the theology, following your assumptions. That's a real contraception. It will not create you. Religion is a contraception. No creation. Dead. You will never find a life for you again as long as you are following a religion is. Be religious to God, or you want a religion. நீங்க இறைவனுக்கு நன்றியுணர்வோடவும் அவனுக்காக மட்டுமே நீங்க தூய்மையாகவும் இருக்கணுமா, அல்லது நான் ஒரு கூட்டத்தை சார்ந்தவன் காட்டிக்க போறீங்களா? You want to stick to your religion, or you want to be religious in your duty to your God? கேட்கறது புரியுதுல்ல? பதில் என்ன? யோசிச்சு சொல்லணும். You want to stick to your religion, or you want to be religious in your duty to God to satisfy Him? You want to pray to God, or you want to be prayerful all the time? எப்போதுமே இறைவனை நான் நினைவு கொண்டு நன்றியோடு நினைவு வந்துட்டு இருக்கணும். I want to be prayerful all the time. பிரேயர்ஃபுல்லுக்கு மனசு முக்கியமா, பிரேயருக்கு மனசு முக்கியமா?
ப்ரேயருக்கு உடல் முக்கியம், ப்ரேயர்ஃபுல்னஸ்க்கு மனசு முக்கியம். அவனுக்கு நன்றிணர்வோட அவனுக்கு நான் செய்ய வேண்டிய அந்த நன்றி கடன் மனசுக்கு, அவனை தவிர எனக்கு கதி இல்லைங்கிற அந்த இணைவைப்பிலிருந்து நீங்கக்கூடிய அந்த ஒரு பாதையை உங்களுடைய மனசுல பார்ப்பானா, அல்லது உங்க உடம்பு எந்த பக்கம் திரும்பிக்குன்னு பார்ப்பானா? ஸோ பி ப்ரேயர்ஃபுல். டோன்ட் ப்ரே டு காட், பி ப்ரேயர்ஃபுல். ஸோ யூ நோ எவ்ரிதிங் that between you and God there is none other than the God Allah. Not the Allah what the people call in the mosques and madrasas. They are praying. We are prayerful. It is up to you to stick to where you want to go, what you want to adhere to, which one you think your life is based upon, and embark on it all the way to glory. Take your path straight and righteous, according to 57, chapter 12, that just now you have read. If you see the believing men and the believing women, you will find their radiance of their light going in front and on the righteous path. So fast it moves. The greatest impediment and hurdle is your knowledge, your people. Don't follow the people. Now, billions of people are erased from your mind, only God is there. Now use the people now. The way you want to use them. Use all the knowledge, all the wealth now in the way you want, but make it come under your feet. Say my foot to your knowledge, to your money, and use it. Now you can use it. Demean the shaitan and then use it. Like Sulaiman used shaitans. Nabi Sulaiman, Prophet Sulaiman used shaitans to do all the hefty activities, but make him as a slave. By God, you can do that. Iblis has to obey us, not to discard him. Bring him down to your feet. So bring all the knowledge under your feet. You ask them to invent something for you. Let the codis work for you, the inventors. Let Steve Jobs work for you. You bring the phone under your feet. Steve Jobs is under your feet. Why do you want to worry? Why do you want to work? Live beautifully and let the laborers work for you. Mental laborers and physical laborers. Physical laborers work for you physically, materially. Mental laborers will invent for you. Let them both, they are inventors. But to my knowledge, I know they are my codis. I want something, they have to work. Shaitan will work for me. Nabi Sulaiman used shaitans. All knowledge of shaitan, you use it, but don't take it as your crown, but make it as your slippers. Now I am using the money to the best of my ability. I will not save it. I will not value it at all. It will follow me. I will not chase it. Allah will help you for this. So when we meet next time, come from a different platform and start discussing the matters. அடுத்த தடவை நான் மீட் பண்ணும்போது இந்த லெவலில் பேச மாட்டோம். என்ன எழுதி வச்சுக்கோங்க, திங்க் பண்ணுங்க ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருந்து. சரியா? நம்ம இப்போ ஆர்கியூ பண்ணலை, ஷவுட் பண்ணலை, அல்லாவுடைய அனுமதியை கொண்டு பேசணும், சமாதானமான உள்ளோம். ம் 274 யார் தங்கள் பொருள்களை இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனுக்கு நற்கூலி இருக்கிறது. அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள். இதில் 2 சப்ஜெக்ட் வருது. இரவிலும் பகலிலும் செலவு செய்கிறது. இரவுல என்ன செலவு செய்யுது? இரவுனா என்ன, பகல்னா என்ன தெரியணுமா இல்லையா? இரவு பகல் உறக்கத்தை வச்சுக்கலாமா? இரவிலும் பகலிலும் செலவு செய்யறது இருளில் எனக்கு எந்த வாழ்க்கையும் கிடையாது. இருள் எனக்கு எந்த வாழ்க்கையும் கிடையாது. டோட்டலாக ஸ்டாண்ட் ஸ்டில்.
போட்டு இரவு எனக்கு எந்த வாழ்க்கையும் கிடையாது. டோட்டலாக ஸ்டாண்ட் ஸ்டில். ஆமாம் தானே?